கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக்கொண்டு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மையும் அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரனுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்ட உவமைகளில் ஒரு உவமையை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். எஜமான் ஊழியக்காரன் பற்றின உவமை. அப்போ இதுக்கான பகுதிகளை நம்ம முதலாவது அந்த வசனங்களை எல்லாத்தையும் வாசித்து முடிச்சிடலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரைக்கும். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரைக்கும். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். அப்போ இங்கே பரலோக ராஜ்யம் அப்படிங்கும்போது நம்ம 3 வகையில் அதை எடுத்துக்கொள்ளலாம். உண்மையிலேயே பரலோகத்தில் இருக்கிற ஒரு ராஜ்யம், அடுத்து பூமியில் ஸ்தாபிக்கப்பட போகிற 1000 வருட அரசாட்சி, இன்னொன்று நம்மளை குறித்து சபை வகுப்பாரை குறித்தும் சொல்லியிருக்கு. அப்போ பரலோக ராஜ்யங்கும் போது 3 வித காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதில் நம்ம இங்கே பார்க்கும்போது பரலோக ராஜ்யத்தை குறித்து இங்கே ஒரு சில காரியங்கள் அங்கே உவமையில் பார்க்கும்போது இது வீட்டு எஜமானன் அவரை பற்றி சொல்லியிருக்கு. அவருக்கு ஒப்பாக இருக்குதாமா. அவர் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையில் புறப்பட்டான். அப்போ காலையில் என்ன பண்ணியிருக்கிறாரு? தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய்கிறதுக்காக ஆட்களை அமர்த்துறதுக்காக அவர் அதிகாலையில் கிளம்பி போயிருக்கிறாரு. 2வது வசனம். 2ஆம் வசனம் முதல், வேலை ஆட்களுடன் நாள் ஒன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, வேலை ஆட்களை பார்த்துருக்கிறாரு. 1 பணம் கூலி அன்னைக்கு பேசியிருக்கிறார். இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 1 பணம் கூலி. அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தினாரியோ அப்படின்னு அந்த பணத்துக்கு பேர். ரோமன் நாணயம், வெள்ளியில் இருக்கும் அந்த நாணயம். அந்த 1 பணத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கூலி பேசி அவர் அந்த திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்தி இருக்கிறாரு. 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, அதிகாலையில் போனாரு. அப்புறம் 3ஆம் மணி வேளையிலையும் போயிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த இதில் இருக்கிற தெருவில் இருக்கிற அவங்கள பார்த்து என்ன பண்றாருன்னா வேலைக்கு கூப்பிடுறாரு. நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். பார்த்தீங்கன்னா 3ஆம் மணி வேலையிலையும் கூட நம்ம பார்க்குறோம் ஆட்களை வேலைக்கு அவர் சேர்க்கிறார். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். மறுபடியும் 6ஆம் வேளையில 9ஆம் மணி வேளையிலையும் போய் என்ன பண்றாருன்னா ஆட்கள் அங்க வேலைக்கு சேர்க்கிறாரு. 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவனும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். கடைசியா பாத்தீங்கன்னா 11ஆம் மணி வேலையிலையும் போயிட்டு என்ன பண்றாருன்னா, சும்மா நிற்கிற ஆட்களை பார்த்து என்ன பண்றாருன்னா, நீங்க ஏன் இங்க சும்மா நின்றுட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டோன்னே, எங்களுக்கு யாரும் வேலை கொடுக்கலன்னு தான், நீங்களும் போய் என்ன பண்ணுங்கன்னா வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு அனுப்புறாரு. சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்து எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். இப்ப சாயங்காலம் ஆயிடுச்சு. வேலை செஞ்சவங்க எல்லாருக்கும் அங்க கூலி கொடுக்க சொல்றாரு. அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். 11ஆம் மணி வேலை கடைசியா போனவங்க என்ன பண்றாங்கன்னா, போய் ஃபர்ஸ்ட் அவங்க அந்த கூலி வாங்குறாங்க. அவங்களுக்கு அவர் 1 பணம் கொடுக்குறாரு. முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கடைசி நேரத்துக்கு போனவங்களுக்கு அந்த சம்பளம் கொடுத்த உடனே மற்றவங்களாம் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்போ காலையிலேருந்து வேலை செய்கிறோம்ல, அப்போ நமக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தான் கிடைச்சிச்சுன்னா அதே 1 பணம் தான் அவங்களுக்கு கூலியாக கிடைச்ச உடனே நம்மளா இருந்தால் என்ன ஆயிடுவாங்க? கோவம் வரும் இல்லைங்களா? காலையிலேருந்து வேலை செய்கிறேன், எனக்கும் ஒரே சம்பளம். சாயங்காலம் வேலையை செஞ்ச ஒரு ஆளுக்கு 1 ஹவர் வேலை செஞ்ச ஆளுக்கும் அதே சம்பளமா அப்படின்னு கண்டிப்பாக முறுமுறுப்பு வரும். அதுதான் அவங்களுக்கும் கூட அங்கே வந்துருச்சு. வாங்கி கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். நியாயமான கேள்வி இல்லைங்களா?
நாங்கள் காலையில் இருந்து வேலை செஞ்சுருக்கோம், மத்தியானம் எவ்வளவு அந்த சூரிய ஒளிப்பட்டு எவ்வளோ உஷ்ணம் அதை சகித்து வேலை செஞ்சுருக்கிறோம். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு சாயங்காலத்தில் வந்து இவங்கள சமமாக்கி 2 பேருக்கும் ஒரே அளவு கூலி கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? அப்போ எஜமான் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு ஒன்றும் அநியாயம் செய்யலையே, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தரேன்னு சொன்னோன்னா அந்த சம்பளத்தை நான் கொடுத்துட்டேனே அப்படிங்கிறாரு. உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிறது எஜமான் என்னுடைய இஷ்டம், அதனால உனக்கு என்ன சொன்னோன்னா அதை கொடுத்துட்டே நீ வாங்கிட்டு போ அப்படின்னு கூட சொல்றாரு. என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கணனாய் இருக்கலாமா என்றான். நான் கொடுக்கணும் ஆசைப்படுறேன், நான் கொடுக்குறேன், அது என்னுடைய இஷ்டம், நீ எதுக்கு இதை பத்தி நீ வன்கணனா இருக்கிற அப்படிங்கிறாரு. இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இப்படியா என்ன பண்றாருன்னா அந்த ஓமையை சொல்லி முடிக்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அநேக வேலைகளில் சகோதரர்கள் மூலமாக இந்த ஓமைகளுக்கான விளக்கம் நம்ம பார்த்துருக்கலாம். நிறைய காரியங்கள் காடக்கணக்கின் அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஓமைகளை எடுத்திருப்பாங்க. 11ஆம் மணி வேலை அப்படின்னு கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதில் பாடங்கள் இதை தலைப்பாக வைத்து இந்த ஓமைக்கு தலைப்பாக வச்சு பாடங்கள் எடுத்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குணலட்சணங்கள் அடிப்படையில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஓமையை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எஜமானன் வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கிட்ட இருந்த குணலட்சணங்களின் அடிப்படையில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஓமையை நம்ம பார்க்கலாம். இப்போ முதலாவது வசனத்துக்குள்ளே நம்ம மறுபடியும் போயிடலாம். முதலாவது வசனம் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 20:1. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா நீங்க கவனிங்க. வசனம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் அப்படின்னு ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்கல? மற்ற நீங்க சுவிசேஷ புஸ்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுங்களா ஆரம்பிக்கும்? தேவனுடைய ராஜ்யம்னு ஆரம்பிக்கும். மத்தேயுவில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யம்னு சொல்லி என்ன ஆயிருக்குன்னா அவர் நிறைய இடங்களில் பதிவு செஞ்சிருப்பார். இந்த பரலோக ராஜ்யம் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷத்தில் மட்டும்தான், எனக்கு தெரிந்த வகையில் நான் பார்த்த வகையில் பரலோக ராஜ்யங்கிற வார்த்தை மத்தேயு சுவிசேஷத்தில் மட்டும்தான் இருக்குது. வேற எந்த சுவிசேஷ புஸ்தகங்கள்லையோ நிருபங்கள்லையோ பரலோக ராஜ்யம் அப்படிங்கிற பேர் இல்லை. அதிகமாக தேவனுடைய ராஜ்யம்னு வேணா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் மத்தேயு மட்டும் பரலோக ராஜ்யம்னு பதிவு பண்ணாரு, தேவனுடைய ராஜ்யம்னு ஏன் அவர் பதிவு பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அப்போ பரலோக ராஜ்யம்னா என்ன, தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, ரெண்டு வேற வேறவா, ரெண்டு ஒன்னா அப்படின்னு சொல்லி நம்ம கவனிச்சோம்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரெண்டுமே ஒரே வார்த்தை தான், ஒரே காரியத்தை தான் குறிக்குது. அப்போ ஏன் மத்தேயு மட்டும் தேவனுடைய ராஜ்யம்னு பதிவு பண்ணாமல் பரலோக ராஜ்யம்னு ஏன் அவர் பதிவு பண்ணார்? கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 32 தடவை பரலோக ராஜ்யங்கிற வார்த்தை இந்த மத்தேயுவில் வருது. அப்போ ஏன் அவர் அப்படி பதிவு பண்ணிட்டார் அப்படிங்கும்போது நல்லா நம்ம கவனிக்கணும். மத்தேயு சுவிசேஷம் யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மத்தேயு சுவிசேஷத்தை மத்தேயு எழுதிட்டதனுடைய முக்கியமான நோக்கமே என்ன தெரியுங்களா? யூதர்களுக்கு. அவங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் மேசியா, தேவனுடைய குமாரன்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்டது தான் இந்த மத்தேயு சுவிசேஷங்க. அப்போ அவங்களுக்கு எழுதுனா என்ன பிரதர், தேவனுடைய ராஜ்யம்னு அவர் எழுதியிருக்கலாமேனா, நம்ம தமிழில் தேவனுடைய ராஜ்யம்னு படிக்கிறோங்க. ஆனால் அந்த தேவனுங்கிற இடத்துல அவங்க தேவனுடைய நாமத்தையே என்ன பண்ணணும்னா எழுதணும். பொதுவாக இஸ்ரேல் ஜனங்கள், விசேஷமாக நம்ம யூத ஜனங்கள்னு புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது தேவனுடைய நாமத்தை உச்சரிக்கிறதுல அவங்க ரொம்ப தயக்கம் காமிப்பாங்க, ரொம்ப பயபக்தி காமிப்பாங்க. அதிகமாக தேவனுடைய நாமத்தை என்ன பண்ண மாட்டாங்கன்னா உச்சரிக்க மாட்டாங்க, ரொம்ப கனம் கொடுப்பாங்க அதுக்கு. இந்த மொழிபெயர்க்கும் போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிரேயுவில் இருந்து கிரேக்குக்கு மொழிபெயர்க்கும் போது கூட அலெக்சாண்டர் காலத்திலேயே அதுக்கு பின்னாடியான்னு தெரியல, அலெக்சாண்ட்ரியாங்கிற இடத்துல என்ன பண்ணாங்கன்னா ஒரு தீவு, அந்த தீவில் தான் அந்த வேதத்தை என்ன பண்ணாங்கன்னா மொழிபெயர்த்தாங்க. அப்படி மொழிபெயர்க்கும் போது வரலாற்று பின்னணி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த யூதர்கள் எபிரேயில இருந்து கிரேக்குக்கு மொழிபெயர்க்கும் போது எந்தெந்த இடத்துல எல்லாம் கர்த்தர், அதாவது தேவனுடைய நாமம் வருதோ அந்த தேவனுடைய நாமம் வந்துட்டாலே மொழிபெயர்க்கிறத நிறுத்திடுவாங்களாம்.
நிறுத்திட்டு போய் தங்களை சுத்திகரிச்சுக்கிட்டு அந்த எழுதுகோல் எல்லாத்தையும் சுத்திகரிச்சுக்கிட்டு மறுபடியும் வந்து எழுத ஆரம்பிப்பாங்களாம். ஒரு வசனத்துக்கு அடுத்த வசனம் மறுபடி தேவனுடைய நாமம் வந்துருச்சுன்னு வைங்க, மறுபடியும் போய் சுத்திகரித்து மறுபடியும் அதை என்ன பண்ண, ஏன்னா அந்த அளவுக்கு அந்த தேவனுடைய நாமத்துக்கு அவங்க வந்து ஒரு பயபக்தியை அவங்க காமிச்சிருக்கிறாங்க. அப்போ மத்தேயு எழுதும்போது அடிக்கடி தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் தேவன்கிற வர்ற அந்த இடத்துல எல்லாம், தேவனுடைய ராஜ்யம்னு வர இடத்துல எல்லாம் பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டார்னா அங்கே அவர் வந்து மொழிபெயர்த்துட்டார். அப்போ பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை அடிக்கடி உச்சரிக்கிறது அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு அது பங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவனுடைய நாமத்தை உச்சரிக்காம முடிந்த வரைக்கும் அதை தவிர்த்து வேற ஒரு வார்த்தையை என்ன பண்ணாங்கன்னா அவங்க பயன்படுத்தினாங்க. இன்னும் முக்கியமாக நம்ம சொல்லணும்னா தேவனோட இந்த கற்பனைகளில் 10 கற்பனைகளில் முக்கியமான ஒரு கற்பனை என்னதுங்க, உன் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அந்த வார்த்தைக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா வேற ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்தினாங்க. அதனால தான் மத்தேயு சுவிசேஷத்தில் மட்டும் நீங்கள் விசேஷமாக பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம்ங்கிற வார்த்தை குறைக்கப்பட்டு பரலோக ராஜ்யம்ங்கிற வார்த்தையை அவர் அதிகமாக என்ன பண்ணியிருப்பார்னா அங்கே பயன்படுத்தியிருப்பார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான், அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். பாருங்க, இங்க கூட தேவனுடைய வசனம்னு சொல்லலைங்க, என்னன்னு சொல்றாருங்க, ராஜ்யத்தின் வசனம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே பதிவு செஞ்சிருக்கிறத பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, அப்போ தேவனுடைய ராஜ்யம்னு மத்தேயு எழுதவே இல்லைங்களா பிரதர் அவருடைய நிருபத்தை அந்த சுவிசேஷத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறார். எத்தனை தடவை எழுதியிருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 இடங்களில் தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிற வார்த்தையை மத்தேயு அங்கே பயன்படுத்தி இருக்கிறார். அது எந்தெந்த இடம்ங்கிறத நம்ம பார்த்துடலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இங்க பரலோக ராஜ்யம் அப்படிங்க பதிவு பண்ணாம தேவனுடைய ராஜ்யம்னு பதிவு பண்ணியிருக்கிறார். 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இங்கேயும் தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம்னு பதிவு செய்யாம தேவனுடைய ராஜ்யம்னு பதிவு பண்ணியிருக்கிறார். 19ஆம் அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கேயும் தேவனுடைய ராஜ்யம்ங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறார். அடுத்து நம்ம பார்க்கும்போது மத்தேயு 21:31. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 21:43. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இவ்வளவுதான். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கும்போது பரலோக ராஜ்யம்ங்கிற வார்த்தை எத்தனை தடவை பதிவு செய்யப்பட்டிருக்குங்க? 37 தடவை. இல்லை எல்லாம் இருக்கீங்களாங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணிக்கணும் இல்லைங்களா? 32 தடவை பரலோக ராஜ்யங்கிற வார்த்தையும் தேவனுடைய ராஜ்யம்ங்கிறத 5 இடங்கள்லையும் என்ன பண்ணியிருக்கிறார்னா அவர் அங்கே பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் எதுக்கு பார்த்தோம்? உவமை எப்படி ஆரம்பிக்குதுன்னா பரலோக ராஜ்யம்னு ஆரம்பிக்கிறதுனால ஏன் பரலோக ராஜ்யம்னு இவர் மட்டும் விசேஷமாய் பதிவு பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரம் நம்ம காரியங்கள் பார்த்தோம். இப்போ மறுபடியும் அந்த வசனத்துக்குள்ளே போயிடலாம். அந்த ஆரம்ப வசனம் மத்தேயு 20:1. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது 2 நபர்களை குறித்து பார்க்குறோம், ஒரு இடத்தை குறித்து பார்க்குறோம். முதல் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு எஜமான். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற ஒரு திராட்சை தோட்டம். அடுத்து நம்ம பார்க்குறோம் வேலையாட்கள். அப்போ இந்த எஜமான், வீட்டு எஜமான் யாரை அடையாளப்படுத்துறார்?
அவருக்கு இருந்த திராட்சை தோட்டம் அது எதை அடையாளப்படுத்துது? அவர் வேலையாட்கள் அமர்த்துறதுக்கு போனாரே, அந்த வேலையாட்கள் யாரை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதலாவது வீட்டு எஜமான். அவர் யாரை அடையாளப்படுத்துறாருன்னா, பிதாவாகிய தேவனை அங்கே அடையாளப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவருக்கு இருந்த அந்த திராட்சை தோட்டம் அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சபையை அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. வேலையாட்கள் யாரை அடையாளப்படுத்துகிறாங்கன்னா, இந்த சபை வாய்ப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளை மாத்திரம் இல்லை, சகோதர சகோதரிகளை இது என்ன பண்ணுதுன்னா அங்கே அடையாளப்படுத்தக்கூடியதா அங்கே இருக்குது. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இதுக்கு ஆதாரமாக ஒரு வசனம் கூட நம்ம பார்க்கலாம். மத்தேயு 9:37-38. மத்தேயு 9:37 முதல், தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவர்களை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். அப்போ இந்த வசனம் அதை உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்குது. எஜமான் அங்கே இயேசு கிறிஸ்து சொல்றார், பிதாவாகிய தேவனை. அடுத்து நம்ம பார்க்குறோம் வேலையாட்கள், அதான் நம்மளை குறிக்குது. அப்போ திராட்சை தோட்டங்கிறது அந்த சபை வாய்ப்பு. அப்போ இதில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்னன்னு பார்த்தா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதா அந்த ரெண்டு நபர்கள். ஒன்று எஜமான் பிதாவாகிய தேவன், இன்னொன்று வேலையாட்கள் சகோதர சகோதரிகளான நம்மளை அதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ முதலாவது நம்ம பார்க்க போகிறோம், எஜமான் பிதாவாகிய தேவனுடைய குணலட்சணங்கள் இந்த உவமையில் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என் பிதாவாகிய தேவன் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவராக இருந்து உங்களை அழைக்கிறார் இந்த சபை வாய்ப்புக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்படி சபை வாய்ப்புக்கு அழைக்கப்பட்ட நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க, அதாவது எல்லாரையும் அது சொல்ல வரல, எப்படிப்பட்டவங்களா அவங்க இருந்துடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்றாருன்னா அந்த வேலையாட்களுக்கு ஒப்புமைப்படுத்தி அங்க சொல்றார். அப்போ முதலாவது எஜமானனாகிய பிதாவாகிய தேவனுடைய அந்த குணலட்சணங்களை குறித்து நம்ம பார்ப்போம். முதல் குணலட்சணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது பிதாவாகிய தேவனை குறித்து சொல்றாரு, அவர் அழைக்கின்ற எஜமான் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, பிதாவாகிய தேவனுடைய குணலட்சணம் அழைக்கின்ற எஜமான். எங்கிருந்து எங்க அழைக்கிறார்? வீதியில வெளியில இருக்கிறவங்களை எங்க கூப்பிடுறாருங்க? திராட்சை தோட்ட வேலைக்காக அங்க அழைக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 20:1 மறுபடியும் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 20:1. பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். எப்ப புறப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதிகாலையில் அவர் புறப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எத்தனை தடவை அவர் போனாரு அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 தடவை போறாரு. 5 தடவைன்னு கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அந்த வேலையாட்களை வேலைக்கு அழைக்கிறதுக்காக அங்கே போகிறார். அந்த வசனங்கள் நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு அதிகாலையில் புறப்படுறாரா, அடுத்து 20:3 மத்தேயு 20:3 வசனம். மத்தேயு 20:3 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மாய் நிற்கிற வேறு சிலரை கண்டு. அப்போ உங்களுக்கு ஒரு காரியம் புரிந்து கொள்ளணும். என்ன பிரதர், இது அதிகாலைன்னு போட்டிருக்கு, எத்தனை மணியா இருக்கும்? 3ஆம் மணி வேலைன்னு போட்டிருக்கு. அடுத்து கீழே நீங்க பாத்தீங்கன்னா 5வது வசனம் வாசிங்க. 5ஆம் வசனம். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம் 6ஆம் மணி வேலை, 9ஆம் மணி வேலை, கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா 6வது வசனம். 6ஆம் வசனம். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மாய் நிற்கிற வேறு சிலரை கண்டு. போதுங்க. அப்ப இங்க பார்க்கும்போது ஒரு காலம் அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மணி வேலை சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது அதிகாலைன்னு சொல்லியிருக்கு, அடுத்து 3ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேலை, 9ஆம் மணி வேலை, 11ஆம் மணி வேலை. அப்படின்னா எந்த டைம்? ஏன்னா அது நம்ம பாஷையில தெரிஞ்சா தானே நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்ம உடனே 3ஆம் மணி வேலைன்னு உடனே நம்ம பாஷையில எடுத்துக்கிட்டா எத்தனை மணின்னு எடுத்துக்குவோம்? 3 மணின்னு எடுத்துக்குவோம். அவர் காலையில போயிட்டு அடுத்து எத்தனை மணிக்கு போயிருக்கிறாரு? 3 மணிக்கு போயிருக்கிறாரு. அப்போ சாயங்காலம் போயிருப்பார் மாதிரி நம்ம அப்படியே நேரடியாக எடுத்தோம்னா அப்படி தான் யோசிச்சுக்குவோம். அடுத்து எத்தனை மணிக்கு போயிருக்கிறாரு? 6ஆம் மணி வேலைன்னா 6 மணிக்கு போயிருப்பார் மாதிரி சாயங்காலம் அப்படின்னு நினைப்போம். அப்புறம் 9ஆம் மணி வேலைங்கும் போது நைட்டு 9 மணிக்கு கூட அங்கெல்லாம் வேலை செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்து 11ஆம் மணி வேலை அப்படிங்கும்போது எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க? நடு ராத்திரி ஆயிடுச்சே. நம்ம 1 மணி 2 மணி 3 மணின்னு எடுத்தோம்னா அப்படிதான் இருக்கும். ஆனால் யூதர்களுடைய கணக்குப்படி இந்த டைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதிகாலைங்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு 6 மணி. அடுத்து 3ஆம் மணி வேலை அப்படிங்கும்போது அது எந்த நேரம் தெரியுங்களா? காலையில் 9 மணி. அப்போ அவங்களுடைய பார்த்தீங்கன்னா பகல் நேரமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதர்களுடைய கணக்குப்படி மணி வேலைன்னு இருக்கும்.
பகலில் எல்லாம் அவங்க மணி வேலைன்னு சொல்லுவாங்க. இரவு வந்துடுச்சுன்னு வைங்களே, அதுக்கு என்ன தெரியுங்களா பேர் சொல்லுவாங்க? ஜாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நமக்கு ஓமைகள்லாம் படிக்கும்போது நமக்கு புரியாது. அது என்ன ஜாமம்னு வருது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அப்போ மணி வேலைன்னு வேதத்தில் வந்தாலே அது பகலை குறிக்குது. ஜாமம் அப்படின்னு சொல்லி வந்தாலே அது இரவை குறிக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மணி வேலைன்னு வரும்போது 3ஆம் மணி வேலை அப்படிங்கும்போது அது 9 மணி, 6ஆம் மணி வேலை அப்படிங்கும்போது அது 12 மணி மதியானம், அடுத்து 9ஆம் மணி வேலைங்கும்போது 3 மணி, அடுத்து 11ஆம் மணி வேலைங்கும் போது 5 மணி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல் ஜாமத்தை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஜாமம் அப்படிங்கும்போது எபிரேயர்களுடைய கணக்குப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமர்கள் ஆட்சி காலம் வரைக்கும் 3 ஜாமங்கள் தான் அவங்க வச்சுருந்தாங்க. இரவு நேரத்தை அவங்க 3ஆக பிரித்து 1ஆம் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம்னு சொல்லி 3ஆக பிரித்து வச்சுருந்தாங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணியில் இருந்து இரவு 10 மணி வரைக்கும் முதல் ஜாமம், அப்புறம் 10 மணியில் இருந்து 2 மணி வரைக்கும் 2ஆம் ஜாமம், அப்புறம் 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் 3ஆம் ஜாமம்னு ரோமர்களுடைய காலம் வரைக்கும் வைத்திருந்தாங்க. அப்போ நம்ம பழைய ஏற்பாடை படிக்கும்போது ஜாமம்னு வந்தால் இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ரோமர்கள் வந்த பின்னாடி இந்த ஜாமத்தை என்ன தெரியுங்களா பண்ணாங்க? 4ஆக பிரிச்சுட்டாங்க. 1ஆம் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம்னு சொல்லி 4ஆக பிரித்து, ஏன்னா ஒரு சமயம் இந்த நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறவங்களுக்காக நினைக்கிறேன், சரிங்களா, 4ஆக பிரித்து வச்சுட்டாங்க. அதோட மணி நேரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1ஆம் ஜாமங்கும்போது 6ல் இருந்து 9, 2ஆம் ஜாமம் அப்படிங்கும்போது 9ல் இருந்து 12, அடுத்து 3ஆம் ஜாமங்கும்போது 12ல் இருந்து 3, 4ஆம் ஜாமங்கும்போது 3ல் இருந்து 6. ரொம்ப போர் அடிக்குதுங்களோ? இல்லை, ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நம்ம வேதம் வாசிக்கும் போது கொஞ்சம் அது எளிதாக இருக்கும். ஓ, இந்த டைம் தான் இது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அது எளிதாக இருக்கும். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது எஜமான் தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்துறதுக்காக ஒரு புறப்பட்டார். காலையில் 6 மணிக்கு போயிட்டு ஒரு குரூப்பை கூப்பிட்டுட்டார். அடுத்து போகிறாரு, 9 மணிக்கு போகிறாரு. கொஞ்சம் ஆளுங்க சும்மா நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏப்பா அங்கே கடத்தருவில் சும்மா நின்றுட்டு இருக்கிறீங்க, வாங்க, அவங்களையும் கூப்பிட்டுட்டாரு. மத்தியானம் 12 மணிக்கு போகிறாரு, அப்பயும் ஆளுங்களை கூட்டிக்கிட்டு வராரு. ஓரளவுக்கு நியாயமாக இருக்குது இது வரைக்கும். இப்போ 3 மணிக்கு போகிறாரு, சாயங்காலம் 3 மணிக்கு போயிட்டு அப்பயும் ஆளுங்களை கூட்டிக்கிட்டு வந்து திராட்சை தோட்டத்தில் வேலைக்கு வைக்கிறாரு. இதுவும் கூட பரவாயில்ல. சாயங்காலம் எத்தனை மணிக்கு போனார்? கடைசியா 5 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வேலை முடிய போகுது. 5 மணிக்கு போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஆளுங்களை கூப்பிட்டு நீங்களும் என்ன பண்ணுங்க, வேலைக்கு வாங்க, திராட்சை தோட்டத்துக்கு வேலை. ஏன் இப்படி சும்மா நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, எங்களுக்கு யாருமே வேலை கொடுக்கலைங்க அப்படின்னதும், நான் உங்களுக்கு வேலை தரேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா அவங்களையும் வேலைக்கு அங்கே அமர்த்திட்டார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ இதில் இருந்து பிதாவாகிய தேவனுடைய அந்த ஓமையின்படி எஜமானனுடைய குணலட்சணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அழைக்கின்ற எஜமான். இன்னொரு வகையில் சொல்லணும்னா அழைக்கின்ற தேவன். இப்படியாய் அவர் அங்கே இருக்கிறார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ ஓமையில் தேவன் அங்கே வேலையாட்களை அழைக்கிறவராக அங்கே இருக்குது. இதில் நமக்குரிய பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் நம்மளையும் கூட என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அழைச்சிருக்கிறார். எப்போ பிரதர் அழைச்சார்? எப்படி அழைச்சார்? ஒரு சமயம் நம்ம புறஜாதிகளாக இருக்கும்போது கிறிஸ்துவுக்குள்ளே முதலாவது நம்மளை அழைச்சார். அப்படி கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பின்னாடி நம்மளை அவளை விட்டு வெளியே வான்னு சொல்லி என்ன பண்ணாருங்க, நம்ம ஒரு சமயம் தவறான சத்திய மார்க்கத்தில் இருந்திருந்தோம்னா, ஒரு சமயம் ஆரம்ப கட்டத்திலேருந்து இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தாது. நம்ம ஒரு தவறான சத்தியத்தை பின்பற்றியோ தவறான ஒரு வழிபாட்டை கிறிஸ்துவுக்குள்ளே வந்து நம்ம தவறான வழியில் இருந்திருந்தோம்னா, இப்போ அதையெல்லாம் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அடிப்படை சத்தியங்கள் மூலமாக சொல்லி கொடுத்து, பாருங்கள் நீங்கள் நம்புகிற உபதேசம் இப்படி வேதத்தில் இல்லை, இதுதான் வேதம் சொல்லுகிற உபதேசம்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி, என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணார்னா அழைத்தார். இப்படி தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், அழைக்கின்ற தேவனாய் அவர் நமக்கு இருக்கிறார். இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அழைச்சாரு, வந்துட்டோம், நம்மளுடைய வேலை முடிஞ்சா? திராட்சை தோட்டத்துக்கு அழைச்சிட்டாரு. இப்போ திராட்சை தோட்டத்துக்கு வந்தாச்சு. காலையிலேயே 6 மணிக்கே ஒருத்தர் வந்துட்டாங்க, ஒருத்தர் 9, 12, 3ன்னு வந்தாங்க. திராட்சை தோட்டத்துக்கு வந்துட்டா போதுமா, வேற ஏதாவது செய்யணுங்களா? வேலை செய்யணும் இல்லைங்களா? இப்போ நம்மளுடைய கேள்வி, நம்மளை அழைச்சாரு, நம்ம எல்லாரும் வந்துட்டோம், வேலை செய்கிறோமா? எத்தனை பேர் நாம் இன்னைக்கு வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கிறோம்? இப்படி கேள்வி கேட்ட உடனே பொதுவாக சகோதரர்களை காட்டிலும் யாருக்கு ரொம்ப சோர்வு வந்துடும்? எங்கே பிரதர் வேலை செய்கிறோம், தேவனே உங்கள் சித்தம் செய்ய வரோன்னு வந்தோம்,
சபையில் எங்களுக்கு எந்த விதமான பொறுப்பும் இல்லை, வீட்டிலையும் அந்த பாத்திரம் பண்டத்தோடு போராடுறதே எங்கள் வேலை சரியாக இருக்குது. ஏதாவது நாங்கள் தேவனுக்கு வேலை செய்யாமல் விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா நல்லா கவனிக்கணும். இந்த அழைப்புக்குள்ளே வந்த உடனே பலியின் ஜீவியம் நம்ம அடிக்கடி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் என்ன பண்ணணும்? பலியின் ஜீவியம் செய்யணும்னு சொல்லுவோம். உடனே நம்ம பலியின் ஜீவியங்கிறத எதை தெரியுங்களா எடுத்துக்குவோம்? ஊழியம் செய்கிறத. என்ன பண்ணணும்? இங்கே வந்து தேவனுடைய வார்த்தையை பேசணும். அப்புறம் வெளியில் எங்கெல்லாம் கூப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் போய் என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையை சொல்லணும். முடிஞ்சால் சத்தியத்துக்குள்ளே வராத நபர்களை போய் சந்தித்து என்ன பண்ணணும்? இந்த சத்தியத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும். இதுதான் என்ன ஊழியம்? எல்லாம் இருக்கீங்களா? இதுதான் பலியின் ஊழியம். அப்போ இந்த பலியின் ஊழியம் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குங்கும் போது, நல்லா பேச தெரிஞ்சவங்களுக்கு, நல்லா கிளாஸ் எடுக்க தெரிஞ்சவங்களுக்கு, மெசேஜ் கொடுக்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஊழியம் இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணிக்கலாம்? தைரியமாக, நாங்கள் தேவன் அழைச்சதுக்கு உண்மையாக எங்கள் ஊழியத்தை ஓடிக்கிட்டு இருக்கிறோம், இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே. அவங்களும் என்ன யோசிச்சுருவாங்கன்னா, பாருங்கள் இதில் என்ன ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 பிரிவாக பிரிக்கலாங்க இந்த அழைப்புக்குள்ளே வந்த சகோதர சகோதரிகளை. ஒரு குரூப் என்ன ஆகுறாங்கன்னா, எப்படி ஒரு பேர் சபைக்கு போய்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி என்ன தெரியுங்களா ஆகிடுவாங்க, இங்கேயும் வந்து அப்படியே இருந்துருவாங்க. என்ன பண்ணுவாங்க? அங்கே ஞாயிற்றுக்கிழமைனா என்ன பண்ணிடுவோம்? அப்படியே பைபிளை தூக்கிட்டு போவோம், பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம், போய் உட்காருவோம், ஒரு பாடலை பாடுவோம், செய்தியை கேட்போம். வீட்டுக்கு போன உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? நம்முடைய பழைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவோம். இதே போல் இந்த சத்தியம் கேட்டுட்டும் அநேகரா சிலரானலாம் எனக்கு தெரியாது, வருவாங்க போவாங்க, ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்களாகவே தான் அந்த வாழ்க்கை வாழ்வாங்களே ஒழிய அவங்க கிட்ட வேற எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியாது. இது ஒரு குரூப். இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. இவங்க என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? வருவாங்க, ஆரம்பத்தில் ரொம்ப உற்சாகமாக ஒரு சில காரியங்கள்லாம் செய்வாங்க, நல்லா ஆண்டவருக்காக அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படியெல்லாம் உற்சாகமாக இருப்பாங்க. அதில் சகோதரர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏதாவது தேவனுடைய வார்த்தையை கொஞ்சமாச்சு பேச தெரிஞ்சுக்கணும், பழகிக்கணும், ஒரு காட்டேஜ் மீட்டிங்கில் இல்லைனா ஒரு தனிப்பட்ட முறையில் தேவனுடைய வார்த்தையை சொல்லணும்னு சொல்லி உற்சாகப்படுவாங்க. ஆனால் பிரசங்க தாளந்துங்கிறது எல்லாருக்கும் இருக்காது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தட்டு தடுமாற ஆரம்பிச்சிருவாங்க. இவங்கனால ஒரு கோர்வையாக ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ண முடியாது? பேசுறதுக்கு முடியாது. அப்போ உடனே இவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா, மிகப்பெரிய சோர்வுக்குள்ளே போயிட்டு, அப்போ தேவனுடைய சித்தம் செய்கிறதுக்கு, தேவனுடைய ஊழியம் செய்கிறதுக்கு அந்த சகோதரருக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது, எனக்கெல்லாம் அது இல்லை மாதிரி, அழைச்சாரு வந்துட்டேன் ஆனால் என்னாலையெல்லாம் அந்த வாய்ப்பே இல்லை மாதிரி இவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா சோர்ந்துருவாங்க. ஃபஸ்ட்டு குரூப்பு எதுவுமே செய்யாமல் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவங்களாக வந்து போவாங்க. இன்னொரு குரூப்பு வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் உற்சாகமாக செயல்பட ஆரம்பிப்பாங்க. அதுக்கு ஏற்ற ஒரு தாளந்தோ ஒரு தகுதியோ தனக்கு இல்லாதப்ப என்ன ஆகிடுவாங்கன்னா, ஒரு சமயம் உற்சாகப்படுத்த ஆள் இல்லைன்னா அவங்க சோர்ந்து போய், இன்னும் விசேஷமாக சொல்லணும்னா ஜெபம் கூட எல்லாராலையும் அதாவது வர்ணனையாக பண்ண முடியும்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. பொதுவாக சகோதரர்கள் தான் அந்த ஊழியத்தை செய்கிறாங்க. அப்படி பண்ணும்போது எல்லாராலையும் ஒரு வர்ணனையோடு ஒரு ஆரம்பித்து ஒரு வர்ணனையோடு முடிக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியுமான்னு தெரியாது. ஏன்னா ஜெபத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்து இங்கே நின்னா என்ன ஆகிடும் தெரியுங்களா? ஒன்றுமே ஞாபகத்துக்கு வராது. தத்தக்கா புத்தகான்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி ஆரம்ப கட்டத்தில் இப்படி ஆகும்போது அவங்க என்ன தெரியுங்களா ஆகிடுவாங்க, நமக்கு எந்த விதமான தாளந்தும் இல்லை, இவங்க அதில் சோர்ந்துருவாங்க. மெசேஜ் எடுக்கக்கூடிய சகோதரர்கள் நல்லா ஒரு 1/2 hour இதை பேசணும்னு ரெடி பண்ணிக்கிட்டு வந்து நின்று 10 நிமிஷத்துக்குள்ள அத்தனை பக்கத்தையும் முடிச்சுட்டு, சரிங்களா, எனக்கு அந்த தாளந்து இல்லைன்னு இவங்களும் சோர்ந்துருவாங்க. இது 2வது குரூப். ஆனால் 3வது குரூப்பு தான் தேவனுடைய ஊழியத்தை நல்ல முறையில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்க கூடாதுன்னா, முதல் 2 வகுப்பார் சொன்னோம் இல்லைங்களா, இவங்க தேவன் எங்களை அழைச்சதும் பிரயோஜனம் இல்லை, நாங்கள் இந்த அழைப்புக்கே தகுதியானவங்க இல்லைன்னு ஒருபோதும் சோர்ந்துடக்கூடாது. இங்கே தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். ஏன் அப்படின்னா, ஊழியங்கிறது ஏதோ இங்கே வந்து மைக்குக்கு முன்னாடி செய்துட்டு போகிறது ஊழியம் கிடையாது. இது ஊழியம்தான். ஆனால் இது ஊழியத்தில் ஒரு 5%, 10% சொல்லலாம். கணம் ரொம்ப கணம் மிக்கது. ஆனால் இது ஒரு 5%, 10% சொல்லலாங்க. மீதி ஊழியங்கிறது எது தெரியுங்களா? நம்மளுடைய அனுதின வாழ்க்கை. இது தாங்க மிகப்பெரிய ஊழியம். ஒரு சமயம் நமக்கு செய்தி கொடுக்கறதுக்கு ஜெபம் எல்லாரும் முன்னாடி பண்ணுறதுக்கான அந்த ஒரு இது இல்லாமல் இருக்கலாம். ஒரு அதாவது தாளந்து இல்லைன்னா நமக்கு அந்த ஒரு பலன் இல்லாமல் இருக்கலாம்.
ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் தேவன் கொடுத்துருக்கிற ஊழியம் என்ன தெரியுங்களா? தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க தேவனை மகிமைப்படுத்தி வாழ்கிற மாதிரி ஒரு ஊழியம் எதுவுமே இல்லைங்க. இந்த ஊழியத்தை எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். இதுக்காகத்தான் நம்ம எல்லாரையும் அவர் அழைச்சிருக்கிறார். ஒரு சமயம் இங்கே உங்கள் முன்னாடி பெருசாக ஊழியங்கள் நான் செஞ்சுட்டு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் நடந்தேன்னு வைங்க, ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. அதே நேரத்தில் எனக்கு ஒரு ஜெபம் கூட சரியாக பண்ண தெரியலை, ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜெபம், தனிப்பட்ட குடும்பத்தை நடத்துகிற விதம், இதில் எல்லாத்துலேயும் நான் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி உள்ள ஒரு கணவனா, ஒரு சமயம் சகோதரிகளை சொல்லும்போது ஒரு மனைவியா ஒரு மகளா அவங்க இருக்கும்போது அது மிகப்பெரிய ஊழியம். அதனால ஏதோ இங்க இந்த பலியின் ஜீவியங்கிறத நம்ம ஏதோ சபையில தேவனுக்கு ஊழியம் செய்யறது மட்டும்னு நம்ம நினைச்சிடவே கூடாது. இது ஊழியத்துல ஒரு பகுதி. 100ல் 10 வேணும்னா இதை எடுத்துக்கலாங்க. ஆனா 90 எங்க தெரியுங்களா இருக்கு? நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில, குடும்பத்துல நம்ம வாழ்கிற விதத்துல அது ஒரு மிகப்பெரிய ஊழியம். இங்க நல்லா தேவனுடைய வார்த்தையை பேசிட்டு பெற்றோரை கனம் பண்ணல, பெற்றோரை மதிக்கலன்னு வைங்க, இந்த ஊழியத்தினால பிரயோஜனம் இல்லை. ஒரு சமயம் திருமணமாகி ஒரு சமயம் இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய சகோதரர்களாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய மனைவியை சரிவர நடத்தலைன்னு வைங்க, இந்த ஊழியத்தில் பிரயோஜனம் இல்லை. தன்னுடைய பிள்ளைகளை சரியாக ஒழுங்குக்குள்ள வளர்க்கலைன்னு வைங்க, இந்த ஊழியத்தில் பிரயோஜனம் இல்லை. ஒரு சமயம் எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் மனைவிக்கு ஒரு நல்ல கணவனா, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தகப்பனா நான் இருந்து நான் வாழ்க்கை வாழ்கிறேன்னா அது மிகப்பெரிய ஊழியம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது இல்லைங்களா? அதனால ஏதோ இங்கே ஒரு சில காரியங்கள் கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா இதெல்லாம் செஞ்சால் தானே நம்மளும் புரிஞ்சுக்க முடியும். இது செய்யணும், இதை தவறு சொல்ல வரல. ஆனால் என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா, இதை செய்கிற சகோதரர்களை பார்த்துட்டு நமக்கு அந்த மாதிரி இல்லைங்கும் போது ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போயிடக்கூடாது. இது ஒரு பகுதி. அப்படிங்கும்போது எல்லாருக்கும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அழைப்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படும்படி வாழக்கூடிய காரியங்களை கொடுத்துருக்கார். அதனால ஒருபோதும் எனக்கு அந்த தகுதி இல்லை, வேதத்தை குறித்து விளக்கி சொல்லக்கூடிய ஞானம் இல்லை, எனக்கு வேதத்தை படித்தாலே என்னால் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட எனக்கு ஞானம் இல்லை, அப்படி ஒருத்தரும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக, பிதாவாகிய தேவனுக்காக ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோம் பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ஊழியம்ங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. சகோதரர் இதை குறித்து சொல்லும்போது, வெளிப்பிரகாரமாக நாம் செய்யும் ஊழியங்களை விட நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவன் மகிமைப்படும்படி வாழக்கூடியதாக இருக்க வேண்டும். இது உண்மையான பலியின் வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம உணரணும். நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோன்னா அவருக்காக ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணுங்கிறது ஒரு முக்கியமான ஊழியம். இன்னும் கூட சொல்லும்போது, நாம் செய்தி கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையே ஒரு செய்தியாக அது இருக்கணும். அதுதான் பவுல் சொல்லும்போது, நீங்கள் வாசிக்கப்படும்படி எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க, நிருபங்கள் அப்படிங்கிறாரு. இது தாங்க நிற்கும். ஒரு சமயம் நம்ம ஊழியம் செய்யாமல் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்துட்டா அது மகிமை. ஒரு சமயம் ஊழியம் செஞ்சு ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்துட்டோம்னா அது எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்க. என்னமோ இப்படியெல்லாம் பேசினாரு, இப்படியெல்லாம் சொன்னாரு, ஆனால் இவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படி இல்லையாமா. ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்கள் முன்னாடி அது எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்கும். இது ஊழியம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு மறுபடியும் சொல்லிடுறேன், காரணம் சொல்ல வரல. ஊழியம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது கனம் உள்ளது. ஆனால் அந்த இதை தேவன் முழுசா எல்லாருக்கும் கொடுத்துடல. ஏன்னா ஒரு சரீரத்தில் எத்தனை வாய்ங்க? ஒரு வாய் தான். எத்தனை கண்ணு? 2 கண்ணு தான் மீதி. அதனால இது மட்டும்தான் இருக்குங்கிறதுக்காக இந்த சரீரத்தில் இந்த பகுதிகள்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட முடியுமா? அதுவும் வெளியில் இருக்கிறத விட உள்ளே இருக்கிறதுக்கு தான் விலை மதிப்பு என்னதுங்க ரொம்ப ஜாஸ்தி. ஹார்ட் அட்டாக் வந்தால் தான் எவ்வளவு செலவாகுதுங்கிறதே தெரியும். சரிங்களா? எதுக்கு சொல்ல வரேன்னா, உள்ளான நிலைமையில் இருக்கு, யாருமே அதை பார்க்கறதில்ல, அது என்ன பண்ணுதுங்கிறதே தெரியாது. ஆனால் அதுக்கு இருக்கிற மதிப்பு விலையேற பெற்றது. இப்படி தான் சகோதர சகோதரிகளில் சபைகளில் தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் சபைக்கு போகிறவங்களா இருக்கலாம், நீங்கள் சபையில் மற்ற சகோதர சகோதரிகளுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஊழியம். அதே மாதிரி குடும்பத்தில் நீங்கள் நடந்து கொள்கிற முறைகள் மிகப்பெரிய ஊழியம்.
சகோதரிகளுக்கு சொல்லும்போது, உங்களுக்கு வேற இங்க சபையில எந்த ஊழியமும் இல்லைன்னு சோர்ந்து போகவே தேவையில்ல. கணவனுக்கு ஒரு நல்ல ஒரு மனைவியா இருக்கிறது மிகப்பெரிய ஊழியம். அதானே பிரதர் முடிய மாட்டேங்குது பாருங்க, அது மிகப்பெரிய ஊழியம். தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்குன்னு வளர்க்கறது மிகப்பெரிய ஊழியம். தேவன் அங்கத்தான் மிகப்பெரிய கவனம் வைக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, 4 பேர் முன்னாடி பிரபலமாக இருக்கிற ஒரு காரியத்தை தான் ஊழியம்னு நினச்சிடறோம். அநேக நேரங்களாக அது இல்லைங்கும் போது சோர்ந்து போயிடுறோம். ஒருபோதும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இதில் தான் தேவன் அக்கறை உள்ளவராய் கவனிக்கக்கூடியவராக அங்கே இருக்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது காரியம் நம்ம பார்த்துட்டோம். பிதாவாகிய தேவன் நம்மளை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இதுதான் நம்முடைய இலக்காக இருக்கணும். எது? தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கணும். இதுதான் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, சமுதாயத்துல, வேலை செய்கிற இடத்துல, சபையில என் மூலமா தேவனுடைய நாமம் மகிமைப்படுதா? இதில் ஒன்றில் மாத்திரம் நம்ம கவனம் வச்சுட்டு இருந்தோம்னா போதும். தேவன் நம்மளை கொண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை அழகாக என்ன பண்ணிடுவார்னா செஞ்சு முடிச்சிருவா. அப்போ தேவன் அழைத்த பரம அழைப்பு, இது தேவனே நம்மளை அழைச்சிருக்கிற அழைப்பு. யாரும் நீ அந்த அழைப்புக்கு தகுதி இல்லைன்னு யாரும் நம்மளை ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியாது. அதை முடிவு பண்ணது தேவன் அப்படின்னு கூட பார்க்குறோம். இது தேவனுடைய அனாதி தீர்மானம். அதனால தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இதுக்காக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். அப்போ பலியின் வாழ்க்கைங்கிறது பேசுறது மட்டும் இல்லை, ஊழியம் செய்கிறது மட்டும் இல்லை, வாழ்க்கை முறையை சார்ந்தது. இதை நம்ம நல்ல முறையில் என்ன பண்ணோம்னா கவனத்தில் வைத்துக்கொள்ளணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ முதலாவது, தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை முறை தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருக்குது. இப்போ ரெண்டாவது, அங்கே எஜமானனை குறித்து சொல்லும்போது உழைப்பை விரும்பும் எஜமான் அப்படின்னு பார்க்குறோம். முதல் குணலட்சணம் அழைக்கிறார். அடுத்து அவர்கிட்ட இருக்கிற ரெண்டாவது குணலட்சணம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய உழைப்பை அவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மாய் நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மாய் நிற்கிறதென்ன என்று கேட்டான். பாருங்க, 5 மணிக்கு போய் கூட கேட்கிறாரு, நீங்க ஏன் இங்க சும்மா நிக்கிறீங்க? அப்ப பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 5 மணிக்கு போறாரு, அங்க கொஞ்சம் பேர் வெளியில சும்மா நிக்கிறத பாக்குறாரு. நீங்க வேலை செய்யாம இங்க நாள் முழுக்க இங்க நின்னுகிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப இதுல இருந்து பிதாவாகிய தேவனுடைய ஒரு குணலட்சணத்தை நம்ம பார்க்கிறோம். சோம்பலா சும்மா இருக்கிறத அவர் விரும்புறது இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா சுறுசுறுப்பு உள்ளவர்களா இருக்கணும். தேவனுக்கு பிடிக்காத ஒரு குணலட்சணம்னா சோம்பேறித்தனம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிற நாம வாழ்க்கையில சுறுசுறுப்பு உள்ளவர்களா இருக்கிறோமா, சோம்பேறிகளா காணப்படுறோமா? ஏன்னா சோம்பேறிகளை குறித்து வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய எச்சரிப்புகள் கொடுத்துருக்கு. அதுல நீதிமொழிகள்ல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 வசனம் சோம்பேறிக்குன்னு சொல்லியிருக்கு. பவுல் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பெருவயிற்று சோம்பேறிகள்ங்கிறாரு. நீதிமொழிகளில் பார்க்கும்போது ஒரு உயிரினத்தை சொல்லி அதுக்கு ஒரு அறிவுங்கிறாங்க, நமக்கு சரியாக தெரியலை, அதை சுட்டி காமிச்சு சோம்பேறியாக இருக்காதங்கிறாரு. என்னங்க அது? எறும்பு. சோம்பேறியே நீ யாருக்கிட்ட போய் கற்றுக்க? எறும்புகிட்ட போயிட்டு நீ கற்றுக்க. ஒருபோதும் சோம்பேறித்தனமாக இருந்துராத. அப்போ தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற முக்கிய ஒரு குணலட்சணம் என்னன்னா, நாம் சுறுசுறுப்பு உள்ளவர்களாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அழைக்கிறார், அழைத்த பின்னாடி நாம் யாரும் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒருத்தர் கூட என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லக்கூடாது? சும்மா இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு நம்ம ஒருத்தரும் சொல்லக்கூடாதுங்க. சரிங்களா? ஒரு சமயம் சகோதரிகள் நீங்கள் வேலைக்கு போகாதவங்களா இருக்கலாம், ஆனால் வேலைக்கு போகிறத விட மிகப்பெரிய வேலை எதுங்க? வீட்டில் செய்கிற வேலைகள் தாங்க. அதனால ஒருபோதும் என் மனைவியை ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறத என்ன சொல்லிடக்கூடாது, ஒரு சாதாரணமாக சொல்லிடக்கூடாதுங்க. ஒரு நாள் முழுக்க அந்த வேலையை செஞ்சு பார்த்தா தான் சகோதரிகளுக்கு என்ன தெரியும், அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, சகோதரிகள் நீங்கள் அதனால பிரதர் நான் வேலைக்கெல்லாம் போகாமல் வீட்டில் தானே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போக தேவையில்லை. ஏன்னா அவங்க வேலைக்கு போய் செய்கிற வேலையை காட்டிலும் நீங்கள் வீட்டில் செய்கிற வேலை எப்படி இருக்கு?
அது அதிகமாக இருக்குது. ஒரு நாள் செய்யும்போது அது பெருசாக தெரியாது. தொடர்ச்சி அதே வேலையை திரும்ப திரும்ப செய்யும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த அர்த்தத்தில் நான் இதை சொல்ல வரல. என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்முடைய சிந்தனைகளை சோம்பேறித்தனத்துக்கு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா செயல்படுத்திடக்கூடாது. தேவன் எப்பவுமே நாம் சுறுசுறுப்பாக இருக்கணுங்கிறத விரும்புகிறார். சரிங்களா? எப்படி சொல்லலாம் அப்படின்னா, முதல் மனிதன் ஆதாமை உருவாக்கிட்டாரு. அவருக்காக எத்தனை நாளை முன்னாடியே உருவாக்குனாரு? 6 நாளின் கடைசி பகுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனுக்காக தான் முதல் நாளை உருவாக்கி, 2ஆம் நாளில் ஒரு சில காரியங்களை உருவாக்கி, 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள் எல்லாம் உருவாக்கி, 6ஆம் நாள் எல்லாத்தையும் உருவாக்கி முடிச்சிட்டார். அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. சரிங்களா? இவன் மூச்சு விட்டா கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுவான். ஆனால் இவன் உள்ளே இழுக்கிறதுக்கு ஆக்சிஜனை உள்ளே இழுக்கணும். என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு அதுக்கு முன்னாடியே மரத்தையெல்லாம் ரெடி பண்ணி, நீ உயிர் வாழணும்னா கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்துக்க, நீ வெளியே விடுறது ஆக்சிஜனை வெளியே விடுன்னு சொல்லி மரத்தையும் மனுஷனுக்கு முன்னாடியே மரத்தை உருவாக்கி இந்த மாதிரி அநேக காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாருங்க. இப்போ மனுஷன் என்ன பண்ணால் போதும்? சும்மா ஜாலியாக ஃப்ரீயாக இருந்தால் போதும் அப்படின்னு தேவன் விட்டாரானா? விடலைங்க. அந்த ஒரு மனுஷனை உருவாக்கிட்டு கூட என்ன தெரியுங்களா பண்ணினாரு? ஆதியாகமம் 2:15. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பாத்தீங்களா? ஒரு ஆளு தான் இருக்கிறாரு. ஆனா அந்த ஒரு ஆளையும் ஆண்டவர், நீ ஃப்ரீயா இருப்பா, உனக்காகத்தான் இந்த 6 நாள்ல எல்லாத்தையும் நான் உருவாக்கி வச்சுட்டேன், நீ ஒன்றும் கஷ்டப்படாத. நம்ம பிள்ளைங்களை சொல்லுவோம்ல, பேசாம இருப்பா, நீ ஒன்றும் கஷ்டப்படாத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படி தெரியுங்களா? அந்த மாதிரி தேவன் சொல்லலைங்க. எல்லாத்தையும் உருவாக்கிட்டு மனுஷனை கொண்டு வந்து சும்மா இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தணும். ஏதேன் தோட்டத்தை காக்கிற வேலையை அங்க கொடுத்தார். சரி, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்ப மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் 2 பேர், அப்புறம் நமக்கு தெரிஞ்ச வகையில் 4 பேர் இல்லைங்களா? குமாரத்திகள் எப்போ பிறந்தாங்கன்னு நமக்கு தெரியாது, ஆதாம் ஏவாளுக்கு. ஆனால் நம்ம வேதத்தில் பார்க்கிறபடி ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க? 4 பேர் தான் இருக்கிறாங்க. 4 பேருக்கு சம்பாதிக்கணும்னா எத்தனை பேர் கஷ்டப்பட்டா போதும்? அப்பா ஒருத்தர் கஷ்டப்பட்டா போதும். ஆனா பாருங்க, அங்கேயும் கூட இந்த 3 பேர் சும்மா இருக்கலைங்க. ஆதாம் ஏதோ ஒரு வேலையை செஞ்சிருப்பார், அங்க பதிவு இல்லை. ஆனா ஆபேல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? ஆடை மேய்க்கிறதுக்கு போயிருக்கிறாரு. காயின் விவசாய வேலை பார்க்க போயிருக்கிறாரு. அந்த 4 பேர் இருக்கிற வீட்டிலேயே சும்மா இருக்கல, எல்லாரும் ஏதோ ஒரு வேலையை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? செஞ்சிட்டு இருந்தாங்க. நாம் சும்மா இருக்கிறத தேவன் அங்க விரும்புறது இல்லை. முதலாம் ஆதாம் வேலை செய்தார்னு பார்த்தோம். 2ஆம் ஆதாம் சும்மா இருந்தாரா? மகனே, நீ என்னுடைய வல்லமையில் நீங்கள் இருக்கீங்க, அதனால வீட்டில எல்லாம் திராட்சை ரசம் இல்லைன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்படியே அந்த ஜக்கு எடுத்து வச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா அது என்ன ஆகிடும்? திராட்சை ரசமா மாறிடும். அப்படியே எடுத்து குடிச்சுக்கங்க. அம்மா ஒரு சப்பாத்தி சுட்டு கொடுத்தாங்கன்னா அதை நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா என்னவாயிடும்? அது வீட்டில் இருக்க ஆளுக்கு தகுந்த மாதிரி 10-15 மாறிடும், வச்சுக்கலாம். நீங்க வெளியெல்லாம் போய் கஷ்டமே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரா? அவரும் கூட என்ன பண்ணாருங்க? அங்க கஷ்டப்பட்டார். இவன் தச்சன் அல்லவா அப்படிங்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? அது இன்னைக்கு செய்கிற மாதிரி வேலையெல்லாம் செய்யலைங்க. அதுவும் சகோதரர்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பழுதுபட்டு இருந்த புறா கூண்டு, இந்த மாதிரி இந்த ஒர்க் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? செகண்டரி ஒர்க். அதுக்கு என்னது? ரிப்பேர் ஒர்க் இருக்குங்களா? இந்த மாதிரி வேலை படு டென்ஷன். ஆனால் அந்த மாதிரி வேலைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே செஞ்சார் அப்படின்னு கூட என்ன பண்ணுறாங்கன்னா சகோதரர்கள் சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, தம்முடைய குமாரன் இந்த பூமிக்கு வந்தப்போ கூட தம்முடைய குமாரன் தானே அப்படின்னு அவருக்கு வல்லமையை கொடுத்து, நீங்கள் கல்லெல்லாம் என்ன பண்ணுங்க, அப்பமாக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருங்கன்னு கூட அவர் என்ன பண்ணிடல சொல்லி தன் குமாரனை சும்மா இருக்க சொல்லலை. அவர் அங்கே வேலை செய்தார். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல், அவரும் கூட ஊழியத்துக்கு வந்துட்டாரு. அவர் என்ன பண்ணலை? சும்மா இருக்கலை. அவரும் கூட கூடார வேலை செஞ்சு தான் என்ன பண்ணாருங்க? அவர் ஊழியம் செஞ்சார். அதனால தான் அவர் முதலாவது வேலை செஞ்சு ஊழியம் செஞ்சாரு. அதனால தைரியமா அங்க இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நிருபம் எழுதும்போது தெசலோனிக்கருக்கு எழுதுறார் பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நான் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. அப்ப இந்த வசனத்துல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஒருவன் வேலை செய்ய மனசு இல்லைன்னா அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு
கட்டளை இட்டோமே. அப்ப ஏன் கட்டளை இட்டார்னா அங்க என்ன நடந்திருக்குன்னா, கொஞ்சம் பேர் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா, எந்த வேலைக்கும் போகாம சும்மா இருந்திருக்கிறாங்க. ஏன் எந்த வேலைக்கும் போகாம சும்மா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க முக்கியமான ஒரு செய்தி சொல்லிட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். மாரநாதான்னு தான் ஒருத்தர் வாழ்த்திக்குவாங்களாம். மாரநாதானாலே இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறார் அப்படின்னு. அதனால அந்த தெசலோனிக்கே சபையார் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் சீக்கிரம் வரப்போறாரே, அப்புறம் எதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு சும்மா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிச்சுட்டாங்களாம். அதனால தான் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சும்மா இருந்த நீ என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடவும் கூடாது, வேலை செஞ்சால் தான் சாப்பிடணும்னு சொல்லி என்ன பண்ணாரா, நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளை இட்டோமே. எங்க கட்டளை இட்டார் அப்படி? இதை எழுதுறாரு 2 தெசலோனிக்கேர்ல. அப்போ இதை பற்றி எங்கே சொல்லியிருக்கணும்? 1 தெசலோனிக்கேர்ல ஏற்கனவே சொல்லியிருக்கணும். ஏற்கனவே உனக்கு கட்டளை இட்டேனேன்னு சொல்லி எங்க சொல்லியிருக்கிறாரு? 1 தெசலோனிக்கேர் 4:12. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும். பாத்தீங்களா, கட்டளை இட்டோமே. எங்க கட்டளை இட்டு இருக்கிறாரு? 1ஆம் நிருபத்திலேயே அங்க கட்டளை இட்டுட்டாரு. நாங்கள் உங்களுக்கு கட்டளை இட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். வேலை செய்யணுங்கிறதுக்காக என்ன பண்ணிடாதீங்கன்னா, அடுத்தவங்க வேலையில தலையிட்டுக்கிட்டு இருக்கிறாதீங்க. என்ன பண்ணுங்க, ஓன் பிசினஸ், உங்களுடைய சொந்த வேலையில பாருங்க. உங்க சொந்த கைகளினால் வேலை செய்யணும்னு சொல்லியும் கூட இந்த ஆளுங்க கேட்கல. 2ஆம் நிருபம் எழுதுற வரைக்கும் ஒரு குரூப் என்ன பண்ணிட்டு இருந்திருக்குது, சும்மா தான் இருந்திருக்குது. அதனால மறுபடியும் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே எச்சரிப்பு அவர் அங்கே உண்டாக்குனார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் சும்மா இருப்பது, சோம்பலா இருக்கிறத தேவன் விரும்புகிறது இல்லை. இன்னும் கூட அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு பாருங்க, எபேசியர் 4:28. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். ஒரு தேவனுடைய பிள்ளை பணம் சம்பாதிக்கணும்னா சம்பாதிக்கணும். அவங்க எல்லாருமே பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களா, வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அப்படி பணம் சம்பாதிச்சா அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பாருங்க. இந்த வசனத்துல சொல்றாரு, முதலாவது என்ன பண்ணணும், திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அப்படின்னா தவறான வேலை ஒரு தேவனுடைய பிள்ளை செய்யக்கூடாது. அவங்க எந்த வேலை செய்யணும், நலமான வேலை செய்யக்கூடியவங்களா அவங்க இருக்கணும். இப்ப வேலை செஞ்சிட்டாங்க, பணம் கிடைச்சிருச்சு, அந்த பணத்தை என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. இதை இன்னொரு மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா, இல்லாதவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. அப்போ நம்ம பணம் சம்பாதிக்கிறோன்னா அதில் ஒரு பகுதியை என்ன பண்ணணுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அதை ஒதுக்கணும். அதை செய்கிறோமா இன்னைக்கு நாம? சபை சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்வோம், சபைக்கான காரியங்களுக்கு நம்ம பண உதவிகள் செய்வோம். அது பொதுவாக நம்மளுடைய கடமை. இதில் நம்ம திருப்தி பற்றக்கூடாது. நம்மளை சுற்றி நிறைய இல்லாதவங்களை தேவன் வச்சிருக்கிறார். எதுக்குன்னா அந்த குணத்தை நாம் இப்போவே வளர்த்துக்கிட்டா தான் சபை வாய்ப்பு அடைஞ்சோம்னா அந்த ராஜ்யத்தில் உயிர்த்தெழுந்து வர ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தகுதியாக முடியும். அப்போ இன்னைக்கு இல்லாத ஜனங்களை நாம் எப்படி பார்க்குறோங்கிறத தேவன் இன்னைக்கு நம்மளை பார்க்குறார். அப்போ நாம் சம்பாதிக்கிறதுல என்ன பண்ணணுங்க, இல்லாதவர்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை என்ன பண்ணணும்னா தயார்படுத்தணும். அப்போ குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னங்க, தனக்கு உண்டாயிருக்கும்படி. அடுத்து என்ன பண்ணணும், ஒரு பகுதியை சேமிப்பு, தனக்கு வேணும்னு சொல்லி எடுத்து வைக்கணும். வாங்குற சம்பளத்தை பூரா செலவு பண்ணிட்டு 20ஆம் தேதியே அடுத்த மாதம் சம்பளம் எப்போ வரும் அப்படின்னு யார் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, ஒரு தேவனுடைய பிள்ளை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அது எவ்வளவு சம்பளமாக இருந்தாலும் அதில் ஒரு பகுதியை சேமித்து வைக்க அவங்க பழகணும். அதான் இங்கே சொல்கிறாரு, தனக்கு உண்டாயிருக்கும்படி. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஃபஸ்ட்டு நலமான வேலை செய்யணும். அடுத்து நம்ம சம்பாதிச்சு நம்மளே சாப்பிட்டுக்க கூடாது, இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். மூணாவது ஒரு சேமிப்பு நம்மளுடைய சம்பாத்தியத்தில் வைக்கணும்.
இதுதான் சம்பாதிக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வேதம் சொல்லுகிற கட்டளைகள் அப்படின்னு கூட பார்க்கிறோம். அப்போ இதிலிருந்து நம்ம இரண்டாவதாக எஜமானனுடைய குணலட்சணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் உழைப்பை விரும்பக்கூடியவராக இருக்கிறார். மனுஷன் உழைச்சி சாப்பிடணும்னு விரும்புகிறார். இது தேவனுடைய சித்தம். ஆதாம் அவரை சும்மா இருக்க வைக்கல, அவர் வேலை செய்தார். இரண்டாம் ஆதாம் அவரும் கூட வேலை செய்தார். அப்போஸ்தலர்கள் வேலை செய்தார்கள். அப்போ நாமளும் கூட என்ன பண்ணணும்னா உழைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு சமயம் சும்மா இருந்தோன்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார்? வசனம் இப்போ பார்த்தோமே, நீங்கள் சும்மா நிற்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து கேட்பாரு. அப்போ அதுக்கு ஒரு நாள் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? பதில் சொல்லணும். இவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டாலும் பரவாயில்ல, இனி கண்டிப்பாக அந்த கேள்விக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும்? பதில் சொல்லக்கூடியவங்களா அங்கே இருக்கணும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் வேலை செய்யக்கூடியவர்களா அங்கே இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாயமான எஜமான். இந்த எஜமான் பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா நியாயமானவராக இருக்கிறார். 20ஆம் அதிகாரம் மத்தேயு 2வது வசனம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு அதிகாலையில் என்ன பண்ணிட்டார்னா அவங்களுக்கு சம்பளம் எவ்வளோன்னு சொல்கிறாரு பாருங்கள். நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சீங்கன்னா ஒரு பணம் உங்களுக்கு சம்பளம் தரேன்னு சொல்லிட்டாரு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாருனா 24 வாசிங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். முக்கியமாக கவனிக்க வேண்டிய வசனம் என்னதுங்க? நீங்களும் வேலைக்கு போங்க, நியாயமானபடி நான் என்ன பண்ணுவேன், எவ்வளவுன்னு சொல்லலை, நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேங்கிறாரு. 27. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு அவர்கள், ஒருவனும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். இங்கேயும் நியாயமானபடிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு. 20:13 வாசிங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? போதுங்க, அநியாயம் செய்யவில்லை. அப்ப இதுல இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா அவர் நியாயமானவராக இருக்கிறார். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லாம் நல்லா கவனிங்க. தேவன் நமக்கு நியாயமானவராக இருக்கிறாரா? ஆனால் நிறைய நேரங்களில் என்ன தெரியுங்களா பண்ணுறாரு? மற்றவங்களுக்கெல்லாம் நியாயமாக இருக்கிறாரு பிரதர், எனக்கு மட்டும் என்ன பண்ணுறாரு? அநியாயமாக இருக்கிறார். நிறைய நேரங்கள் நம்ம சோர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ இந்த மாதிரி சோர்ந்து போவோம் தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையை பார்ப்போம், நம்ம குடும்பத்தை, நம்மளுடைய வசதி வாய்ப்புகளை பார்ப்போம். இன்னொரு பிரதரை, அவருடைய குடும்பத்தை, அவருடைய வசதி வாய்ப்புகளை பார்ப்போம். அவரும் நம்மளை போல தான் உடன்படிக்கை பண்ணி சபைக்கு வந்திருப்பார், நம்மளும் உடன்படிக்கை பண்ணி சபைக்கு வந்திருப்போம். ஆனால் நம்மளை விட அவர் எப்படி இருந்துருவார்? கொஞ்சம் வசதியாக ஒரு சில நல்ல சௌகரியமான சூழ்நிலைகளில் இருந்துருவார். உடனே நமக்கு என்ன தெரியுங்களா வந்துடும்? தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அவர் அநியாயக்காரராக இருக்கிறார் பிரதர். அவரும் தான் உடன்படிக்கை பண்ணி வந்தார், நானும் தான் வந்தேன். ஆனால் அவர் பாருங்கள் இவ்வளவு செழிப்பாக நல்லா சௌகரியமாக இருக்கிறாரு. நான் பஸ்ஸில் தொதுக்குன்னு ஏறி வர்றதுக்குள்ளே அவங்க பாருங்கள் காரில் ஜம்முன்னு வந்து இறங்கிடுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சரிங்களா? அப்படி யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி நேரத்தில் என்ன தோணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னமோ நம்ம வாழ்க்கையில் மட்டும் தேவன் அநீதி செய்கிற மாதிரியும் மற்றவங்க வாழ்க்கையில எல்லாம் நியாயம் செய்கிற மாதிரியும் இருக்கும். இன்னும் ஒரு சில உடல்நல இதில் இருப்பாங்க பாருங்க, ஊனத்தில் இருப்பாங்க பாருங்க, இவங்களுக்கு நல்லா இருக்கிறவங்கள பார்த்தா எப்படி தோணும்? ஏன் தான் ஆண்டவர் எனக்கு மட்டும் இப்படி ஒரு உடம்ப படைச்சிட்டாரோ, ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி ஒரு நிறத்தை கொடுத்துட்டாரோ, அவங்களாம் எப்படி இருக்கிறாங்கல்ல. அப்ப எப்ப நமக்கு ஆண்டவர் அநியாயம் செய்கிறவராக காணப்படுவார்னா, நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மோசமாகவும் இன்னொருத்தருடைய வாழ்க்கை நம்ம நினைக்கிறத விட நல்லா இருக்கிறத பார்க்கும்போது இந்த மாதிரி தோணும். ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மறந்துடக்கூடாது, தேவன் யாருக்குமே என்ன பண்ண மாட்டாரு? அநியாயம் செய்ய மாட்டார். அவங்களுக்கு ஒன்று கொடுத்துருந்தாருன்னா ஏதோ ஒன்று என்ன பண்ணியிருப்பாரு? எடுத்திருப்பாரு. நமக்கு தெரியாது. நம்ம மனுஷனும் எப்படிப்பட்டவன்? முகத்தை பார்ப்போம், வெளி சூழ்நிலைகளை பார்ப்போம், அப்பா அப்படின்னு நினைப்போம். ஆனால் உள்ளான நிலை நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம என்ன மனநிலையில் இருக்கிறோமோ அதே மனநிலையில தான் அவங்களும் இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன யோசிச்சுக்குவோம்னா, அவங்க என்னமோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் நம்ம தான் ஒன்றும் இல்லாத மாதிரியும் நம்ம நினச்சிக்குவோம்.
ஆனால் தேவன் ஒருத்தருக்கும் அநியாயம் செய்கிறவர் இல்லை. உதாரணத்துக்கு நம்ம அடிக்கடி சகோதரர்கள் சொல்லுவாங்க, சரிங்களா, இன்னைக்கு ஆக்சிடெண்ட்ல மாற்றுறவங்க கண்ணு தெரியாதவங்களா கண்ணு தெரிகிறவங்களா? எங்கேயாவது கண்ணு தெரியாதவங்க ஆக்சிடெண்ட்ல மாட்டின மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க நீட்டாக போயிடுவாங்க. ஆனால் நேராக போய் மோதி அடிபடுறது யார் தெரியுங்களா? நல்லா கண்ணு தெரிகிற ஆளுங்க தான். அப்போ எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா, நாம் என்னமோ நினச்சிக்கிறோம் நம்ம சூழ்நிலைகளை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் தேவன் நியாயம் செய்கிறார், நமக்கு அநியாயம் செய்கிறார் நினச்சிடறோம். ஆனால் ஒருபோதும் தேவன் அப்படி பண்ணுறதில்ல. நமக்கு என்ன தேவையோ அதை அவர் நமக்கு சரியாக கொடுத்துருப்பார். பாருங்க, அதுக்கு தான் அடிக்கடி நம்ம சொல்கிற உதாரணம் எரேமியா, எசேக்கியேல், தானியேல். 3 பேரும் ஒரே காலகட்டத்தில் ஒரே நேரத்தில் வாழ்ந்த தாசர்கள். எரேமியாவை பார்த்தீங்கன்னா குழிக்குள்ள தூக்கி போட்டு கஷ்டப்படுத்துறாங்க, சரிங்களா, அடிக்கிறாங்க, நீ இப்படியெல்லாம் பேசாதன்னு சொல்லி இவரும் தேவனுடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். எசேக்கியேலை பார்த்தீங்கன்னா நீ மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு கழிச்சு படு, இப்படி கொஞ்ச நாள் படு, அப்படி கொஞ்ச நாள் படுன்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நாள் அவருக்கு இருந்த ஒரே ஆதரவு யார் தெரியுங்களா? அன்பா பேசக்கூடிய அவர் மனைவி. ஆண்டவர் சொல்றார், ஒரே நாளில் உன் மனைவியை கொன்னுருவேங்கிறாரு. இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு எசேக்கியேல் இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனால் இன்னொருத்தர் இருக்கிறார், யாருங்க? ஒரு பிரச்சனை இல்லைங்க, அழகாக அரண்மனையில் நல்ல லக்ஸரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு அரண்மனையில் நல்ல பதவியில் சொகுசாக இருந்துட்டு இருக்கிறாரு. ஒருபோதும் எரேமியா, ஏன் ஆண்டவரே தானியேலை மட்டும் அப்படி, என்ன மட்டும் இப்படி? இவராவது இங்கே இருந்தார், எருசலேமில் இருந்தார். ஆனால் ஒரே ஊரில் யார் இருக்கிறா? எசேக்கியேலும் தானியேலும் பாபிலோனில் தான் இருக்கிறாங்க. தானியேல் பார்த்தீங்கன்னா லக்ஸரி லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு, எசேக்கியேல் பார்த்தீங்கன்னா அடிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒருபோதும் எசேக்கியேல் என்னவே பண்ணலை, தானியேலை பார்த்து முறுமுறுக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, அப்பா அந்த பூமிக்குரிய வாழ்க்கையை ஒரு தற்காலிக வாழ்க்கையாக கொடுத்துருக்கிறாரு, இந்த வாழ்க்கையில் எனக்கு என்ன தேவையோ அதை சரியாக கொடுத்துருக்கிறாருங்கிறதுல அவங்க திருப்தி உள்ளவங்களாக இருந்தாங்க. நம்ம அந்த திருப்தி உள்ளவர்களா அப்பா மேலே முழு நம்பிக்கை வச்சு, முழு திருப்தி வச்சு, முழு அன்பு வச்சுருந்தோம்னா நம்ம புரிஞ்சுக்குவோம், எனக்கு என்ன வேணுமோ அதை சரியாக செஞ்சேன். ஒரு சமயம் அவங்க இருக்கிற மாதிரி நான் இருந்தேன்னா இந்த அழைப்புக்குள்ளேயே இல்லாமல் போயிடுவேன், நான் தேவனையே மறுதளிக்கக்கூடியவனாக இருந்துருவேன். அதனால எனக்கு என்ன தேவையோ அதை சரியாக கொடுத்து அப்பா என்ன வச்சிருக்கிறார், அவங்களுக்கு அதை கொடுத்துருக்காருன்னா அவங்க அந்த நிலைமையில் இருக்கிறாங்க. ஓகே, திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் பழகிக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, எப்போ நம்ம தேவன் நமக்கு அநியாயக்காரராக காணப்படுவார்னா நம்ம வாழ்க்கையை மற்றவர்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிடும்போது தாங்க. ஆனால் ஒருபோதும் நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கொள்ளணும். இது நம்மளை அநேக நேரங்களில் சோர்வுக்குள்ளாக்கிடும். நான் இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம் பார்த்தேன், ரொம்ப மனசை பாதித்த ஒரு சம்பவம். என்னென்னா, பஸ் ஸ்டாண்டில் இருந்து எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடில் பார்த்தீங்கன்னா வந்த சகோதர சகோதரிகளுக்கு தெரிஞ்சுக்க ஒரு நேர் ரோடு தான், கீழே அப்படி இறக்கமாக இருக்கும். அந்த ரோடை மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா அதை பொதுவாக அந்த ரோடை எதுக்கு பயன்படுத்திக்குவாங்கன்னா ரெஸ்ட் ரூமாக தான் பயன்படுத்திக்குவாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரோட்டில் அன்றைக்கி நான் வேலைக்கு வந்துட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி, ஒரு கணவன், ஒரு மனைவி, 2 பிள்ளைகள் அந்த இடத்துல ஒரு கம்பளியை விரித்து அந்த இடத்துல உட்காந்துட்டு சமையல் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கேயே ஒரு 2 கல்லை வச்சு, ஒரு பானையை வச்சு அரிசி வாங்கி அவர் ஏதோ பையில் ஏதோ காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கிறார், சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நல்லா ஒத்து பார்க்குறேன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. நம்மளாம் யாரும் அவ்வளோ சந்தோஷமாக இருப்போமான்னு எனக்கு தெரியலை. அவ்வளவு சந்தோஷமாக சிரித்து பேசி அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதை நல்ல ஏசி ரூமில் உட்காந்து சாப்பிட்றவங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்குமான்னு எனக்கு தெரியலை. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, சந்தோஷங்கிறது இடத்தை பொறுத்து இல்லை, அவங்கவுங்க மனசை பொறுத்துங்க. எனக்கு இருக்கிறது போதுங்கிற மனசு இருந்தால் பாருங்க, எனக்கு என்ன, நாங்கள் எங்கள் வீட்லேயும் அதை பார்த்துருக்குறாங்க. நாங்கள் நைட்டு அதை பேசிக்கிட்டோம். அந்த அம்மா ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு எங்கே போவாங்க, எப்போ குளிப்பாங்க, ஒரு ஃபோன் சார்ஜ் போடணுன்னா எங்கே போய் சார்ஜ் போட, எதுவுமே இல்லை. ஆனால் அந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், குழந்தைங்களோட அந்த 4 பேரும் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன புரிஞ்சுன்னா, மனுஷனுக்கு சந்தோஷங்கிறது எதை பொறுத்து இல்லை, சூழ்நிலைகள் இடத்தை பொறுத்து இல்லை, அவங்க மனசை பொறுத்து தான் இருக்குது. இவங்களால இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுதுன்னா நம்மளால ஏன் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியலை? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், தேவன் யாருக்கு என்ன கிடையாதுங்க,
அநியாயம் செய்கிறது இல்லை. ஒரு நாள் அப்பா கிட்ட போயிட்டு, ஏப்பா என் வாழ்க்கையில் மட்டும் இதை அனுமதிச்சிங்கும் போது இதை நான் உங்களுக்கு செய்யாமல் நீங்கள் விரும்புகிற மாதிரி உங்கள் வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துருந்தேன்னா நினச்சி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எவ்வளவு சீர்கெட்டு போயிருக்கும், என்னை விட்டு எவ்வளவு தூரம் போயிருப்பீங்கன்னு கொஞ்சம் பாருங்கன்னு காமிச்சார்னா தான் அப்போ புரியும் அப்பா எனக்கு எல்லாத்தையும் நன்மைக்கு ஏதுவாக தான் செஞ்சார்னு. அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம பார்த்து நம்புறதை விட இப்போ விசுவாசத்தில் என்ன பண்ணணும்? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அது கணவனாயிருந்தாலும், மனைவியாயிருந்தாலும், பிள்ளைகளாயிருந்தாலும், குடும்ப சூழ்நிலையாயிருந்தாலும் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக தேவன் வைத்திருக்கிறார். அந்த ஒரு விசுவாசம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்த காரியத்துக்குள்ள போயிடலாம். பிதாவாகிய தேவனை குறித்து 4ஆவதா சொல்ற காரியம், அன்புள்ள எஜமான். பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? அன்புள்ள எஜமானனா இருக்கிறாராம். வசனம் நம்ம வாசிச்சிடலாம். மத்தேயு 20:13. மத்தேயு 20:13. அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? இது எப்ப நடக்குதுன்னா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, அவர் எல்லாருக்கும் கூலி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. கூலி கொடுக்கும் போது என்ன பண்ணிட்டாருன்னா, கடைசியா வந்தவங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? ஒரு பணத்தை கொடுத்துட்டாரு. இப்போ மற்றவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அதனால கோபம் வந்துருச்சு, முறுமுறுக்கிறாங்க. இந்த முறுமுறுக்கிறவங்களை பார்த்து சொன்ன வார்த்தை தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தை. அந்த முறுமுறுக்கிற ஆண்களில் அவர்களில் ஒருவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக என்னன்னு சொல்றாருங்க? சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. என்னன்னு கூப்பிட்டாரு? சிநேகிதனே. யாரை பார்த்து கூப்பிட்டாரு? முறுமுறுக்கிற ஆளுங்களை பார்த்து கூப்பிட்டாரு சிநேகிதனேன்னு சொல்லி. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உலகத்துல சிநேகிதன்னு யாரு சொல்லுவா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, தனக்கு சமமானவங்களை தான் என்னன்னு சொல்லுவாங்க? சிநேகிதன்னு சொல்லுவாங்க. எந்த வகையில்? ஒரு சமயம் ஒரே வயசாக இருந்தால் அவர் என் ஃப்ரெண்டு அப்படிம்பாங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, வசதியில் 2 பேரும் ஒரே வசதியில் இருந்தால் அவர் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் தங்களுக்கு மேட்ச், அதாவது குணலட்சணங்களில் தங்களுக்கு இசைஞ்சு வந்தால் என்ன சொல்லுவாங்க? அவரே போல இவர் யோசிச்சா இவர் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாருங்க, இந்த எஜமானன் யாரை பார்த்து சிநேகிதன்னு சொன்னாருன்னா, இவரை பார்த்து முறுமுறுக்கிற ஆளுங்களை, ஏதோ நல்ல ஆளுங்க காலையிலேருந்து கடைசி வரைக்கும் நல்ல வேலை செஞ்சு எஜமான் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி உண்மையாக வேலை செஞ்சவங்கள பார்த்து என் சிநேகிதன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அவங்களே சொல்கிறதுக்கு இது இல்லை, அவங்கள சொன்னால் கூட பரவாயில்ல. ஆனால் இவர் யாரை சிநேகிதனேங்கிறாரு? முறுமுறுக்கிற ஆளுங்களை பார்த்து சிநேகிதனேங்கிறாரு. அப்போ இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்மளை எதிர்த்து பேசுகிறவங்கள, முறுமுறுக்கிறவங்கள நாம் இன்னைக்கு எப்படிப்பட்டவங்களா பார்ப்போம்? நம்ம அவங்கள சிநேகிதர்களா, சகோதர சகோதரிகளா பார்க்க முடியுமா? பிதாவாகிய தேவனுடைய அன்புக்கும் நம்மளுடைய அன்புக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குங்க. இன்னைக்கு நாம ஒருத்தரை பார்க்கிற பார்வை, பிதாவாகிய தேவன் ஒருத்தரை பார்க்கிற பார்வைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் அங்கே இருக்குது. நல்லா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ குற்றங்கள், எவ்வளவோ அநியாயம், அக்கிரமம் செஞ்சிருந்தாலும் இன்னைக்கும் நம்மளை மன்னிச்சு, நம்மளை ஏற்றுக்கிட்டு நம்மளை வழி நடத்திட்டு வர்றார். இன்னமும் நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்துட்டு வர்றார். ஆனால் அதுக்கு நம்ம தகுதியா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் நம்ம தகுதி இல்லைங்க. ஆனால் நம்மளை அவர் அழைச்சி நம்மளை அன்பு காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. நாம மற்றவங்களை எப்படி நேசிக்கிறோம் பாருங்க. ஒரு வசனம் வாசிக்கலாம். எரேமியா 3:14. எரேமியா 3:14. சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதுங்க, பிள்ளைகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? சீர்கெட்டு போயிருக்கிறாங்க. சீர்கெட்டு போனவர்களே அப்படின்னு கூப்பிட்டாருங்களா? சீர்கெட்டு போயிருந்தா கூட என்னன்னு தான் சொல்றாரு? பிள்ளைகளே. இதுதான் பிதாவாகிய தேவனுடைய அன்பு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இதே போல பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சீசர்கள் கடைசியில் எல்லாரும் விட்டுட்டு ஓடிடுறாங்க. உயிர்த்தெழுந்து வந்து அந்த கடற்கரையில் நின்று சீசர்களை பார்த்து என்னன்னு கூப்பிட்டாருங்க? ஓடி போனவங்களே, விட்டுட்டு ஓடி போனவனுங்களே அப்படியா கூப்பிட்டாரு? என்னன்னு கூப்பிட்டாருங்க? பிள்ளைகளே அப்படின்னு தான் கூப்பிட்டாருங்க. இதுதான் அவங்களுக்கு விரோதமாக செஞ்சவங்களை அவங்க பார்த்த பார்வை. அப்போ இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு விரோதமாக ஏதாவது பேசிட்டாங்கன்னா, நமக்கு விரோதமாக செயல்பட்டுட்டாங்கன்னா, நம்ம அவங்கள எப்படிப்பட்ட பார்வை பார்க்குறோம்? சத்துருக்களாக பார்க்குறோமா?
அப்படியே அவங்க சத்துருக்களாக இருந்தாலும் அவங்கள என்ன பண்ணணும்? சத்துருக்களை சிநேகியுங்கள். உடனே அது வராதுங்க. பேசுறது ரொம்ப ஈஸி, ஆனால் வாழ்க்கையில் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அன்புக்குரிய சகோதர சொல்ல ஜெபம் பண்ணணும். அப்பா, அந்த மாதிரியெல்லாம் என்னை பேசிட்டாங்க, அப்படியெல்லாம் எனக்கு விரோதமாக நடந்துட்டாங்க, என்னால் அவங்கள மன்னிக்க முடியலை, ஆனால் நீங்கள் என்னை எவ்வளவு மன்னிச்சிருக்கிறீங்க, எனக்கும் அந்த மன்னிக்கிற குணத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி என்ன பண்ணுங்க, நம்ம ஜெபிக்கத்தான் அது கிடைக்குமே ஒழிய சும்மாவெல்லாம் அது அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாதுங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நல்லா புரிந்து கொள்ளணும். நம்முடைய தகப்பன் அவர் அன்புள்ள தகப்பனாக இருக்கிறார். எத்தனை காரியம் பார்த்துருக்குறோம்? 4 காரியங்கள் பார்த்தோம். அவர் அழைக்கின்ற எஜமான், உழைப்பை விரும்புகின்ற எஜமான், நியாயமான எஜமான், அன்புள்ள எஜமான். இப்போ அடுத்து யாரை பார்க்கணும்? அந்த ஊழியக்காரர்கள், வேலைக்காரர்களை குறித்து பார்க்கணும். அவங்க யாருக்கு அடையாளம்? யாருக்கு அடையாளங்க? சபைக்கா? சகோதர சகோதரிகளுக்கு இல்லைங்களா? நமக்கு தான். சரிங்களா? அப்போ நாம இன்னைக்கு பிதா இயேசு கிறிஸ்துங்க சொல்ல வந்துட்ட விஷயம் என்னன்னா, என் அப்பா இப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படிங்கிறத தான் மீதி பகுதிகளில் அங்கே சொல்ல வராரு. அப்போ அந்த வேலைக்காரர்கள், அந்த ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா, முதல் காரியம் உடன்படிக்கையை உடைத்து போட்ட ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. எப்படி இதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் போனார், அந்த ஊழியக்காரங்களை கூப்பிட்டாரு. நீங்கள் நாள் முழுக்க வேலை செஞ்சால் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? ஒரு பணம் தர்றேன். இதான் அவர் செய்து கொண்ட உடன்படிக்கை. நீங்கள் நாள் முழுக்க வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பணம் தரேன்னு சொல்லிட்டாரு. இப்போ வேலைக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க, அவங்கவுங்க அந்தந்த நேரத்துக்கு வந்தாங்க, வேலை செஞ்சுட்டாங்க, கூலி கொடுக்குற நேரமும் வந்துருச்சு. இப்போ எஜமான் எல்லாருக்கும் கூலி கொடுக்க சொல்கிறார். யாரை பார்த்து சொல்கிறாருன்னா, காரியக்காரனை பார்த்து சொல்கிறார். வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 20:8. மத்தேயு 20:8. சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்து எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். காரியக்காரன்னா மேற்பார்வையாளர். அந்த திராட்சை தோட்டத்தை மேற்பார்வையிடுகிறவர்கிட்ட இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்கும் கூலி கொடுன்னு சொல்லிட்டார். இப்போ நம்மளை எடுத்துக்குவோம். நமக்கு ஒரு தோட்டம் இருக்குது. காலையில் 6 மணிக்கு ஒரு குரூப் வந்துட்டாங்க, 9 மணிக்கு ஒரு குரூப் வந்துட்டாங்க, 12, 3, 5 மணிக்கு வந்துட்டாங்க. இப்போ நம்ம சம்பளம் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுப்போம்? யாருக்கு கொடுப்போங்க? காலையில் 6 மணிலேருந்து வந்து ஆளை தான் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு கொடுப்போம். ஆனால் இவர் எப்படி கொடுத்தாராம் பாருங்க. மறுபடியும் அந்த வசனத்தை பாருங்க. பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு. இவர் எப்படி கொடுத்துருக்கிறாரு? ஃபஸ்ட்டு 5 மணிக்கு வந்தாங்க பாருங்க. இந்த ஆளுங்களே என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, எல்லாரும் வாங்கிட்டு போகட்டும், அப்புறம் பார்த்துக்கலான்னு தான் இவங்க நின்று இருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 5 மணிக்கு வந்தவங்களை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு கூலி கொடுக்குறாரு. 6 மணி, அந்த 9 மணி 12 மணி கேஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அப்படியே பார்க்குறாங்க எவ்வளோ கொடுக்குறாருன்னு. ஒரு பணம் கொடுத்த உடனே இவங்க என்ன யோசிச்சுறாங்கன்னா, அவங்களுக்கே ஒரு பணமா? அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது முதலாவது இதில் தெரிஞ்சுக்கிறோம், அவர் பொதுவாக நம்ம சிந்தை வேற, தேவனுடைய சிந்தை வேற. நம்ம எப்படி யோசிப்போம்னா, ஆரம்பத்தில் இருந்து இப்படி கொடுக்கணும்னு யோசிப்போம், இது மனுஷ சிந்தை. ஆனால் தேவ சிந்தை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, பின்னாடியில் இருந்து முன்னாடி கொடுக்க. அதனால தான் அந்த ஓமையினுடைய முடிவில் சொல்லுவார், முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்கிறத பார்க்குறோம். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய சிந்தைக்கும் தேவனுடைய சிந்தைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குங்க. அதான் ஏசியாவில் சொல்லும்போது, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், நாம நினைக்கிற மாதிரி பரலோகம் இருக்காது. எல்லாம் கவனிக்கிறீங்களா? தூக்கம் வருதுங்களா? இல்ல, நாம நினைக்கிற மாதிரி பரலோகம் இருக்காது. நாம நினைக்கிற மாதிரி பரலோகத்திலையும் எல்லாரும் இருக்க மாட்டாங்க. அதான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இறந்துட்டாராம். அதாவது அவர் சிஎஸ்சியோ ஆர்சியோ பெண்டிகாஸ்டோ ஜெகோ ஏதோ ஒரு குரூப்புன்னு வச்சுக்கோங்களேன். இவர் இப்போ வந்து உதாரணத்துக்கு யார் எடுத்துக்கலாம்? பெண்டிகாஸ்ட்காரன்னு எடுத்துக்குவோம். ஏன்னா வம்புக்கு அவங்கள தானே நம்ம இழுப்போம். சரிங்களா? இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பாஸ்டர்னு வச்சுக்கலாமே. இவர் வந்து இறந்துட்டார். இறந்த உடனே இவர் பரலோகம் போகிறாரு. போன உடனே இவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, பாஸ்டர் பொதுவாக என்ன யோசிப்பார்? பரலோகத்துக்குள்ளே இவர் இறந்து போகிறாரு. போன உடனே கேட்டுக்கிட்ட பொதுவாக யார் தான் நிற்பா? உங்களுக்கு தெரியாதா? கேட்டுக்கிட்ட யார் நிற்பான்னு? பேதுரு தான் நிற்பார். ஏன்னா பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை யாருக்கு கொடுத்துருக்கிறாரு?
அவர்கிட்ட தானே, சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக அவர்கிட்ட தானே கொடுத்துருக்கிறாரு. பேதுரு நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. இவர் போன உடனே என்ன கேட்குறாருன்னா, என் சபை ஆளுங்க இறந்து போனாங்களே, எல்லாரும் உள்ளே இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது தெரியலை, இல்லை அப்படின்னு. அப்போ உள்ள யார் இருக்கா? ஆர்சிக்காரங்களா இருக்காங்க? இல்லை. சிஐசிக்காரங்களா இருக்காங்க? இல்லை. அப்போ அந்த சுற்றி இருந்துச்சு மற்ற பெந்தகோஸ்தே சபைங்க, அவங்களா உள்ள இருக்கிறாங்க? இல்லை. அவ ஜெகோவா விட்னஸ்காரங்களா இருக்கிறாங்க? இல்லை. அப்போ யாரு தாயா உள்ள இருக்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்தவங்க. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. உள்ள கிறிஸ்தவங்க இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற நம்ம அடிப்படை சத்தியத்திலே எடுப்போமே, இங்க இருக்கிற எந்த சபையும் எங்க போகாது? பரலோகம் போகாது. யார் தான் போகணும்? நம்ம தான் போகணும். அதுக்கு ஏற்ற குணம் இருந்தா, அதுக்கு ஏற்ற தகுதி இருந்தா நம்ம என்ன ஆகுவோம்? போவோம். இல்லைன்னா போக முடியாது. அப்ப என்ன இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம நினைக்கிற மாதிரி என்ன ஆயிடாது. நம்ம இந்த சத்தியத்துக்குள்ள இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? நாங்க மட்டும் எங்க போயிடுவோம்? பரலோகம் போயிடுவோம், மற்றவங்களாம் போக மாட்டாங்க. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நினைக்கிற மாதிரி பரலோகம் இருக்காது. நாம் எதன் அடிப்படையில் நம்ம பரலோகம் இருக்குன்னு நினைக்கிறோம் தெரியுங்களா? எல்லாரையும் சொல்லலை. நாம் எதன் அடிப்படையில் பரலோகம் இருக்குன்னு நினைக்கிறோன்னா, இவ்வளவு கற்றுக்கிட்டு இருக்கோம்ல பிரதர், தேவனுடைய திட்டம் இவ்வளவு தெரிஞ்சிருக்கோம் இல்லை பிரதர், இதன் அடிப்படையில் தேவனை என்ன பண்ணுவார்? பரலோக வாய்ப்பை கொடுப்பாரு நம்ம நினைச்சோம்னா, இந்த தேவனுடைய தெய்வீக திட்டமெல்லாம் இன்னொரு ஆளுக்கும் தெரியும். ஏற்கனவே சொன்னது தான். யாருக்குங்க? சாத்தானுக்கு. இது நம்மளை விட நல்லா தெரியும். அப்ப இதன் அடிப்படையில் அவர் என்ன பண்ண மாட்டாரு? சபை வாய்ப்பை கொடுக்க மாட்டாரு. அவர் குமாரனுடைய சாயல் நம்ம கிட்ட ஆயிடுக்குதா, அந்த கிறிஸ்துவின் சாயல். அதனால தான் சொல்லும்போது இன்னைக்கு சபை எதுக்கு, சபை கூடுகை எதுக்கு சபையில் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரங்க, சுவிசேஷகர்கள் இவங்கெல்லாம் சபைக்கு எதுக்கு அப்படின்னு பவுல் சொல்லும்போது, குமாரனுடைய நிறைவான வளர்ச்சியை அடைகிறதற்காகத்தான் சபை கூடுகை. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப கிறிஸ்துவின் சாயலா மாறணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு சகோதர சகோதரிகள், ஊழியங்கள் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரே ஒழிய ஏதோ ஒன்றை கத்துக்கிட்டு போறதுக்காக இல்லைங்க. அதை கத்துக்கிட்டு அதன்படி வாழ்ந்து அந்த சாயலை அடையணுங்கிறதுக்காக தான். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன ஆகணும்? மறுரூபமாகணும். எதுல இருந்து எதை நோக்கி? பழைய மனுஷன்ல இருந்து புதிய மனுஷனை நோக்கி, பழைய ஆதாம்ல இருந்து புதிய ஆதாமை நோக்கி. ஒருபோதும் புதிய ஆதாம்ல இருந்து என்ன ஆயிடக்கூடாது? பழைய ஆதாமை நோக்கி போயிடக்கூடாது. ஆரம்பத்தில் வரும்போது பக்தி வைராக்கியமாக தான் இருந்தேன், ஆனால் இங்கே இருக்கிற ஆளுங்களையெல்லாம் பார்த்து இப்படி ஆயிட்டேன் அப்படின்னோம்னா நம்ம வளர்ச்சி எதை நோக்கி இருக்குது? வேற விதத்தில் இருக்குது. ஒருபோதும் சபை சகோதர சகோதரிகளாக வந்து போகலாமே ஒழிய சபை வாய்ப்பை நம்ம அடைய முடியாதுங்க. அப்போ நல்லா கவனிக்கணும். நம்மளுடைய குணலட்சண வளர்ச்சியை வைத்து தான், அதுக்கு தான் இவ்வளோ சத்தியங்கள், இவ்வளவு கூடுகைகள் எல்லாமே. எதுக்குன்னா அதோட நோக்கம், இலக்கு என்னன்னா கிறிஸ்துவின் சாயல். சரிங்களா? அப்ப இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. எதுக்கு இதை சொல்ல வந்துட்டோம்னா, நம்ம நினைக்கிற மாதிரி என்ன கிடையாது, பரலோகம் அங்க கிடையாது. மத்தேயு 20:13. மத்தேயு 20:13. அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? அப்ப இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு பணத்துக்கு சம்மதிச்சு உடன்படிக்கை பண்ணி வந்தாரு. இப்போ உடன்படிக்கையை உடச்சி போட்டுட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் அங்க கேட்கிறார், எப்படி எங்களுக்கு நீங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அங்க கேட்கிறார். எங்களுக்கு நீங்க ஒரு பணம் உடன்படிக்கை பண்ணணும், நாங்கள் வேலை செஞ்ச நாள் முழுக்க எங்களுக்கு அந்த உடன்படிக்கை பண்ணபடி ஒரு பணத்தை கொடுத்துட்டீங்க, நன்றி எஜமான் அப்படின்ட்டு போயிருந்தா ஒரு உடன்படிக்கையை காக்கிறவர். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார்னா, இவர் செஞ்ச உடன்படிக்கையை விட்டுட்டு அடுத்தவங்களோட அவர் என்ன உடன்படிக்கை பண்ணினாருங்கிறத பார்த்து இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் இருக்கீங்களா? புரியுதுங்களா? பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம தேவனோட செய்த உடன்படிக்கைக்குரிய வாழ்க்கையை வாழ்றது தான் நம்மளுடைய எண்ணம், நோக்கமா இருக்கணுமே ஒழிய அடுத்தவங்க என்ன உடன்படிக்கை செஞ்சாங்க, அடுத்தவங்க என்ன வாழ்க்கை வாழ்றாங்க, அறிவுரைகள் தேவனுடைய சத்தியத்தை சொல்றது தப்பு இல்லை. அவங்களையே பார்த்துக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு அவங்களை குறித்து தவறான வார்த்தைகளை பேசிக்கிட்டு நம்ம இருந்துட்டோம்னா நாம செஞ்ச உடன்படிக்கையை உடைச்சு போட்டுருவோம். அப்போ நம்மளுடைய கேள்வி, நாம் ஒரு நாள் தேவனோட உடன்படிக்கை செஞ்சோமே, அந்த உடன்படிக்கையை காத்து கொண்டவர்களாக நாம் இப்போ இருக்கிறோமா, இல்லை அந்த உடன்படிக்கையை உடைத்து போட்டுட்டோமா? நம்மளே கேள்வி கேட்டு பார்க்கணும். 2 உடன்படிக்கை பண்ணியிருக்கோம் இந்த உலகத்தில். என்னென்ன உடன்படிக்கைங்க? முதல் உடன்படிக்கை யாரோட? ரொம்ப சோர்வாக இருக்கோ? இல்லை, யாரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கோம்? பிதாவாகிய தேவனோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். இதை உடைச்சி போட்டுட்டோமா, இல்லை நல்ல விதமாக போய்கிட்டு இருக்குதா? இன்னொரு உடன்படிக்கை கூட பண்ணணும். யாரோட? கணவன் மனைவி. இப்போ சமீபத்தில் உடன்படிக்கை பண்ணினவங்களும் இங்கே இருக்கிறாங்க. 50 வருஷம் மேலேயும் கூட ஆயிருக்கலாம் உடன்படிக்கை பண்ணவங்களும் இங்கே இருக்கிறாங்க. எப்படி நாம் உடன்படிக்கை பண்ணியிருந்தாலும் சரி, எப்போ பண்ணியிருந்தாலும் சரி, இன்னைக்கு அந்த உடன்படிக்கை கனமுள்ளதாக காணப்படுதா தேவனுடைய பார்வையில்? என்னத்தை இவங்க உடன்படிக்கை பண்ணி அதாவது உடச்சி போட்டுட்டு அலையுது அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லிடுவாரா? ஒன்றா வருவோம், ஒன்றா போவோம், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் குடும்ப வாழ்க்கையில் அந்த உடன்படிக்கையை என்ன, அந்த உடன்படிக்கை தேவனோட உங்கள் சித்தம் செய்ய வரேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணணும். இங்கே கணவன் மனைவியோட, மனைவி கணவனோட என்ன உடன்படிக்கை பண்ணணும்? அதை ஏன் பிரதர் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டு அப்படிங்கிறீங்களா? என்ன அங்கே பண்ணோம்? சிஸ்டருங்க மட்டும்தான் சொல்கிறாங்க, இந்த பக்கம் சவுண்டே வரமாட்டேங்குது. தாழ்விலும் வாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலுமா அந்த ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்மளை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இந்த உடன்படிக்கையின்படி தான் என் வாழ்க்கை இருக்குதா? எனக்கு ஏதாவது ஒன்று வந்துட்டு ஐயோ தாங்க முடியலை, நான் மட்டும் அனாதையாக கிடக்கிறேன், என்னை யாருமே பார்க்க முடியலைன்னு வீட்டில் கிடக்கிறது. சகோதரர்களை சொல்கிறேன். ஆனால் சகோதரிகளுக்கு ஒன்று வந்துருச்சுன்னா, போய் டாக்டரை பாரு, மாத்திரை வாங்கி குடி அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறது. சரிங்களா? இது உடன்படிக்கையா? இல்லை ஒரு சமயம் சகோதரிகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது சகோதரிகள் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள், வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள கண்டுக்காமல் விட்டுறோமா? 2 உடன்படிக்கையும் சரியாக நிறைவேற்றணுங்க. அதான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் ஒன்றை நல்லா பயன்படுத்திட்டு காத்துட்டு இன்னொன்று விட்டுறவே கூடாது. ஆண்டவருக்காக மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்கள் போலவும், சரிங்களா, உடன்படிக்கையை சரியாக செய்யணும். இந்த பக்கம் பிதாவாகிய தேவனை கனம் பண்ணுறோமா, கணவன் மனைவி உறவையும் கனம் பண்ணி கொண்டு போகணுங்க. அதுலேயும் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். இன்னைக்கு ஒரு சிலர் என்ன ஆகிடுறாங்கன்னா, ஊழியங்கிற போர்வையில் குடும்பத்தை கவனிக்கிறதே கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத கூட கவனிக்கிறதில்ல, அவங்களுடைய தேவைகள் என்னங்கிறத கூட பார்க்கறதில்ல. நான் ஆண்டவருக்காக உடன்படிக்கை பண்ணி வந்துட்டேன் அப்படின்னா கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கணும். கல்யாணம் பண்ணிட்டா தன்னுடைய குடும்பத்தையும் கவனிக்கணும், செய்து கொண்ட உடன்படிக்கையும் சரிவர நிறைவேற்றணும். இது ஒன்றை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இதை விட்டா தப்பு. தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். இன்னும் ஒரு குரூப் இருக்கு, ஆண்டவரை விட்டுட்டு உடன்படிக்கை பண்ண கணவன் மனைவியவே பெருசாக எடுத்து, கணவர் வந்தால் சபைக்கு வருவேன், கணவர் வரலைன்னா வீட்டிலேயே உட்காந்துக்குவேன், கணவர் ஓகேனா நான் வருவேன், இல்லைன்னா இல்லை. இப்படி பார்த்தீங்கன்னா மனைவி வந்தால் வருவேன், மனைவி வரலைன்னா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். இந்த உடன்படிக்கையும் தப்புங்க. கணவன் மனைவிக்காக தேவனை விட்டு கொடுக்கறதும் தப்பு, தேவனுக்காக கணவன் மனைவி உறவை விட்டு கொடுக்கறதும் தப்பு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 2க்குமே தேவன் வைத்திருக்கிற பேர் என்ன பேர்? அது உடன்படிக்கை. நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல், இதை எதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம்? அது தேவனோடங்க இல்லை. ஃபஸ்ட்டு திறமை இருக்குதா, குடும்பத்தை நல்ல விதமாக நடத்த முடியுமா யோசிச்சு பாரு. முடியாதுன்னா என்ன பண்ணாத, அந்த இப்போ நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். இன்னைக்கு நேர்ந்து கொண்டுட்டு அதுக்கப்புறம் கடவுள்னு சொல்லி குடும்பத்தை சரிவர பார்க்கலன்னா தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இங்கே பார்க்குறோம், முதல் காரியம் உடன்படிக்கையை உடைத்து போட்ட ஊழியக்காரங்க. 2வது அவங்க கிட்ட பார்க்குற குணலட்சணம் முறுமுறுக்கிற ஊழியக்காரர். வசனம் நம்ம வாசிச்சிடலாம். மத்தேயு 20:12. மத்தேயு 20 அதிகாரம் 12 வசனம்.
பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்தல் தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடாத ஒரு குணலட்சணம். முறுமுறுத்தல். உடன்படிக்கையை சரிவர நிறைவேற்றணும். ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா முறுமுறுப்பு வரக்கூடாது. ஆனால் அந்த முறுமுறுப்பு தான் காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் வருது பிரதர். எந்திரிச்சதுமே அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து தூங்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா முறுமுறுப்பு முறுமுறுப்பு முறுமுறுப்பு. ஏன் முறுமுறுப்பு ஒரு தேவனுடைய பிள்ளைங்கள வாழ்க்கையில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, போதும் என்ற மனசு இல்லைன்னா முறுமுறுப்பு வந்துக்கிட்டே தான் இருக்குங்க. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்தா, நல்லா கவனிங்க, ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்தா இருக்கிறதுல போதுங்கிற ஒரு நினைவு இருக்கும். நம்ம எல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோமா அப்படின்னு கேட்டா உடனே எல்லாரும் என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் நிறைய பெற்றிருக்கிறோம் அப்படிம்போம். ஆனா நம்ம பெற்றிருக்கோங்கிறதுக்கு ஒரு நல்ல அடையாளம் என்னன்னா இருக்கிறதுல போதுங்கிற நினைப்பு இருக்கும். அது இருந்தால் தான் நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கோம். அது சொல்லும், அதை பார்க்காத இதை பார்க்காத அதெல்லாம் வேஸ்ட்டு, எல்லாம் அழிஞ்சு போகிறது, உனக்கு இருக்கிறது போதும்னு சொல்லும். அப்படி இல்லைன்னா நம்ம இன்னும் பரிசுத்த ஆவியில் குறைவுபட்டிருக்கோன்னு அர்த்தங்க. இல்லையே பிரதர், நான் நல்லா தேவனுடைய வார்த்தைகள்லாம் வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், நல்லா அதெல்லாம் செய்கிறேனே. இதெல்லாம் யார் வேணாலும் செஞ்சிடலாம். ஆனால் தேவனுடைய ஆவி இருந்தால் அருமையான ஒரு குணலட்சணம் இருக்கணும். இருக்கிறதுல போதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதுங்கிற எண்ணம் இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பு. அந்த ஆள் மாதிரி ஒரு கணவன், அந்த அம்மா மாதிரி ஒரு மனைவி, அந்த மாதிரி பிள்ளைகள், அந்த மாதிரி ஒரு வேலை, இருக்கிறத விட்டுட்டு மற்றது மேலே நம்ம கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தோம்னா முறுமுறுப்பு நம்ம வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். இது சாத்தான் நமக்கு தர்றது. உனக்கு இது பத்தாது, இதில் நீ திருப்தி இல்லை, உனக்கு இது மற்றவங்களுக்கெல்லாம் ஓகே, உனக்கு இது செட் ஆகாது, இதெல்லாம் சாத்தான் தருகிறேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், போதுங்கிற மனசு இருந்தால் முறுமுறுப்பு வராது. ரெண்டாவது, நன்றி உணர்வு இருந்தால் முறுமுறுப்பு வராது. என் அப்பா எனக்கு எதை செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வார். அந்த நன்றி உணர்வு இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ நமக்குள்ளே என்ன வராதுன்னா முறுமுறுப்பு அங்கே வராது அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கும்போது முறுமுறுத்தே அவங்க அடைய வேண்டிய அந்த கானான் தேசத்துக்கு போகாமல் அழிஞ்சு போனாங்க. அப்போ இன்னைக்கு நாம் நன்றி உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? கடைசியாக இந்த ஊழியக்காரங்க கிட்ட பார்க்குற மூன்றாவது குணலட்சணம் பார்த்தீங்கன்னா வன்கண்ணன். அது என்னது வன்கண்ணன் அப்படின்னா, இந்த பாஷை நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் இன்னொரு வார்த்தையில் நம்ம சொன்னோன்னா பொறாமை. வசனம் வாச்சிடலாம். மத்தேயு 20:15. மத்தேயு 20:15. என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனா இருக்கலாமா என்றான். இங்க எஜமான் சொல்றாரு அந்த முறுமுறுக்கிறவங்களை பார்த்து, என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனா இருக்கலாமா? இதை இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா, என் பணத்தை என் விருப்பப்படி கொடுக்க எனக்கு உரிமை இல்லையா? நான் பெருந்தன்மையோடு கொடுப்பதை பார்த்து நீ பொறாமைப்படுகிறாயா? அப்போ வன்கண்ணன் அப்படின்னா பொறாமை அப்படின்னு கூட பார்க்குறோம். இப்போ நீங்கள் இந்த உமையோட சூழ்நிலைக்கு வந்துடுங்க. காலையிலேருந்து வேலை செஞ்சுருக்காங்க ஒரு குரூப்பு, 5 மணிக்கு 1 hour வேலை செஞ்சுருக்கிறாங்க ஒரு குரூப்பு. இப்போ 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வேலை செஞ்சவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? ஒரு பணம் கூலி கொடுத்துருக்கிறாரு. காலையிலேருந்து வேலை செஞ்சவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கிறாரு? ஒரு பணம் கொடுத்துருக்கிறார். இவங்க இப்போ அவங்கள பார்த்து பொறாமப்படுறாங்களே. நல்லா கவனிங்க, இதுக்கு காரணம் இவங்களுக்கு ஒரு பணம் கொடுத்ததுக்காகவா? இவங்களுக்கு ஒரு பணம் கொடுத்ததுக்காக இவங்க பொறாமப்படவே இல்லைங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா இவங்க காலையில இருந்து என்ன மைண்ட்ல தான் வேலை செய்யறாங்க? நான் காலையிலேருந்து வேலை செய்கிறேன், வெயில் அடிக்குதா, அப்பா சாயங்காலம் ஆனால் ஒரு பணம் கிடைச்சிரும், இப்படி யோசிச்சு தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பணம் கிடைச்சதுல இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுங்களா? அவனுக்கு ஒரு பணம் கொடுத்துட்டீங்க, இதுதான் பிரச்சனைங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம சோர்வுக்குள்ளே போகிறதுக்கு, பின்மாற்றத்துக்குள்ளே போகிறதுக்கு என்ன தெரியுங்களா காரணம்? நம்மளை தேவன் வச்சிருக்கிறதுக்காக இல்லைங்க.
அடுத்தவங்களை எப்படி வச்சிருக்கிறாருங்கிறதுல தான் நம்மளுடைய நிறைய சோர்வுக்குள்ள போறோம். பாருங்க, இவங்களுக்கு இங்க ஒரு பணம் கொடுத்தது பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு கொடுத்தது தான் பிரச்சனை. இப்ப எஜமானி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உனக்கு பேசுனதை உனக்கு கொடுத்துட்டேன், உன்னை நான் ஏமாத்தலை, உன்னை நான் மோசம் பண்ணலை, உனக்கு கொடுத்ததை நீ வாங்கிட்டு போ, பிந்தி வந்தவங்களாகி அவங்களுக்கு அதிகம் கொடுக்கறதோ குறைவாக கொடுக்கறதோ அது எனக்கு ஒரு உரியது, நீ பொறாமப்படுறியா? இதான் அங்கே கேட்கக்கூடிய காரியமாக இருக்குது. அப்போ அன்புக்குரிய சகோதர சொல்லி இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கல அப்படின்ன உடனே அது நம்மளை வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்குதா, காயப்படுத்தக்கூடியதாக இருக்குதா? அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடாத முக்கிய குணலட்சணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொறாமை. இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக எல்லாருடைய பார்வையும் மற்றவங்க மேலே தான் இருக்குங்க. இன்னைக்கு மகிழ்ச்சிங்கிறது எதை சார்ந்து ஆயிடுச்சு தெரியுங்களா? மற்றவங்களை பார்த்து தாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நல்ல ஒரு வீடு கஷ்டப்பட்டு கட்டிட்டோம், சரிங்களா? எல்லா இடமும் பார்த்து பார்த்து கட்டி ரொம்ப அழகாக நம்ம விருப்பப்படி கட்டிட்டோம். எப்படி இருக்கும் மனசுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கோம். 1 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, இப்போ இன்னொரு பிரதர் ஒரு வீடு கட்டி நம்மளை கூப்பிடுறாரு. அந்த வீட்டுக்கு போன உடனே அங்கே இருக்கிற கிச்சன், பொதுவாக சகோதரிகள் எதை தான் அதிகமாக பார்ப்போம், கிச்சனுக்கு தானே செலவும் ஒரு வீட்டில் ஆகும், தாசி ஆகும். அங்கே தானே நிறைய அறைகள் எல்லாம் வர்ணங்கள்லாம் நிறைய தீட்டணும், சரிங்களா? இங்கே நம்ம வீடை ரொம்ப அழகாக நம்ம தான் பார்த்து பார்த்து கட்டி விருப்பப்படி ஆகிட்டோம், சந்தோஷமாக தான் இருந்துகிட்ருக்குறோம். ஆனால் அந்த வீட்டுக்கு போய் நம்ம பண்ணாத ஒரு டிசைனை அந்த வீட்டில் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காரியம் செஞ்சிட்டாங்கன்னு வைங்க, அதை பார்த்த உடனே இந்த சந்தோஷம் இருக்குமா? அதில் இருந்து இந்த கிச்சன் என்ன ஆக தெரியுங்களா ஆரம்பிச்சிடும், வெறுக்க ஆரம்பிச்சு. அந்த மாதிரி இல்லைல்ல, நம்மளும் கூட அந்த மாதிரி கட்டியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. பாருங்க, சந்தோஷம் எதை சார்ந்து இருக்குது? இப்போ நம்மளை சார்ந்து இல்லை, அடுத்தவங்களை சார்ந்ததாக தான் இந்த மகிழ்ச்சி அங்கே இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஊழியக்காரங்களுக்கும் இந்த வேலைக்காரங்களுக்கும் கூட பார்த்தீங்கன்னா, தனக்கு ஒரு பணம் கொடுத்ததுல சந்தோஷம் போயிடல, கவலை வந்துடல, அவனுக்கு ஒரு பணம் கொடுத்துட்ட, அவனை நீ நல்லா வச்சுட்ட. இதைத்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அங்கே ஒரு காரணம், பொறாமை. இந்த பொறாமை ஒரு தேவனுடைய பிள்ளை வரும். உங்களுக்கு வருதோ இல்லையோ, எனக்கு நிறைய வருது. அப்போ எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு பொறாமை வருது, இது எனக்கு வரக்கூடாது இல்லையா, என்னை இதை விட்டு எடுத்துருங்க, நான் உங்கள் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிச்சு தான் இந்த காரியங்களை நம்ம அகற்றக்கூடியவங்களா இருக்கணும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமையோ எலும்புருக்கி. இதுக்கு அந்த காலத்தில் என்ன பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா? காச நோய் அப்படிம்பாங்க. அப்போ இதுக்கெல்லாம் மருந்தே கிடையாது. ஒருத்தருக்கு இந்த காச நோய் வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா, இந்த லொக்குலோ படமெல்லாம் ஹாஸ்பிட்டல் முன்னாடி வரைஞ்சி வச்சுருப்பாங்க, சரிங்களா? லொக்குன்னு இருமுற மாதிரி ஒரு பாத்திரத்தில் என்ன பண்ணணும்னா, அந்த இதெல்லாம் எடுத்து அடைச்சி அதெல்லாம் இது பண்ணிடணும். ஏன்னா அவ்வளோ ஒரு மோசமான நோயாக அந்த காச நோய் இருந்துச்சு. அந்த நோய் வந்தாலே அதுலேயே தான் அவங்களுக்கு சாவு. இப்போ மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் முன்னாடின்னு வச்சுக்கலாமே, பார்த்தீங்கன்னா அந்த நோய் வந்துச்சுன்னா அதில் தான் அவங்களுக்கு சாவு. அது எதுக்கு இங்கே வேதம் ஒப்பிட்டு சொல்லுதுன்னா, பொறாமைக்கு ஒப்பிட்டு சொல்லுதுங்க. பொறாமை உனக்குள்ளே வந்துருச்சு, அதில் தான் உனக்கு சாவு. இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லணும்னா சவுல் ராஜாவை சொல்லலாம். தாவீதை உயர்த்தி அந்த சகோதரிகள் பாடிடுறாங்க இல்லைங்களா, உடனே சவுலுக்கு என்ன வந்துருச்சு? காரம் பொறாமை வந்துருச்சு. பொறாமை வந்த உடனே பாருங்க, அவருக்குள்ளே இருந்த ஒரு சுபாவம், தாவீதை கொல்லணும்னு நினைக்கிறாரு. முடியலையா? இப்போ என்ன தெரியுங்களா யோசிக்கிறாரு? மகளை கல்யாணம் பண்ணி தர்றேன்னு சொல்லி தாவீதை கொல்லணும்னு நினைக்கிறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் தாவீது ஜெயிச்ச பின்னாடி, சரி பரவாயில்ல மகளை கொடுத்துருவோம் அப்படின்னு மகளையே கொடுத்துட்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா யோனத்தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாருன உடனே ஈட்டியை எடுத்து தன்னுடைய மகனு மேலேயே வீசுறாருங்க. தாவீதை ஈட்டியில குத்த பார்க்குறாரு. அப்புறம் யோனாத்தான் சப்போர்ட் பண்ணுறாருன்னு யோனாத்தானையே கொலை செய்யறதுக்கு பார்க்குறாரு. பல வகை ஒரு டென்ஷனாகவே தான் அவருடைய வாழ்க்கை. தாவீதை புகழும் போது வந்த அந்த ஒரு டென்ஷன் பார்த்தீங்கன்னா சாகுற வரைக்கும் அவரை விட்டு போகலைங்க. அதுலேயே தான் அவர் செத்தே போனார். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த பொறாமைங்கிற விஷயத்தில். ஏன்னா உலகம் முழுக்க இன்னைக்கு எதில் தெரியுங்களா நிரம்பி இருக்கு?
பொறாமையில தான். ஒரு ட்ரெஸ்ஸு போட்டால் கூட 4 பேர் இதை பார்த்து என்ன பண்ணணும்? ஐயோ, உங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியலையே, சூப்பராக இருக்குது பிரதர் அப்படின்னா இப்படி தான் இருக்குது. வீடு கட்டினோம்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், மற்றவங்க பார்த்து என்ன பண்ணணும்? பொறாமப்படணும். இன்னைக்கு மனுஷனுடைய சுபாவமே எதை வச்சு தான் இருக்குன்னா, மற்றவங்க நம்மளை பார்த்து சந்தோஷப்படணுங்கிறது ஒரு பக்கம். அதை காட்டிலும் என்ன தெரியுங்களா, எனக்கு அந்த மாதிரி இல்லையேன்னு பொறாமப்பட்டால் நமக்கு ஒரு சந்தோஷம். பாருங்க, வசனம் பாருங்க, எடுத்து வாச்சிருங்க. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும். பாருங்க, மனுஷன் படுற எல்லா பிரயாசமும் பயன்படுகிற எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறதை நான் கண்டேன். மற்றவங்க பார்த்து பொறாமப்படணுங்கிறது தான் இன்னைக்கு மனுஷனுடைய பிரயாசமாவே இருக்கு. இது மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. இது மாயை, மனதுக்கு சஞ்சலம். பொறாமப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பொறாமைங்கிறது மோசமான ஒரு குணம். நீதிமொழிகள் 27:4. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிக்கத்தக்கவன் யார்? இந்த பொறாமைக்கு முன்னாடி இதை பாருங்க, ஒரு எதிரியை போல சொல்லுது. பொறாமை நமக்குள்ள வந்துடுச்சே, அதுக்கு மேல நம்மளால ஆவிக்குரிய வாழ்க்கை வாழவே முடியாது. இதை ஜெயிச்சா தாங்க வாழ முடியும். ஒரு சமயம் இந்த பொறாமையை வச்சுக்கிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நம்மளால் ஒரு சரியான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாமல் போயிடும். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம இதோட இந்த பாடத்தை நம்ம முடிக்கிறோம். அப்போ இன்றைக்கி நாம் பார்த்துட்ட பாடம் எஜமான் ஊழியக்காரன். அப்போ எஜமான் அவர்கிட்ட பார்த்துட்டோம் ஒரு சில குணலட்சணங்கள், ஊழியக்காரன் அவர்கிட்ட பார்த்துட்டோம் நம்ம ஒரு சில குணலட்சணங்கள். அப்போ எஜமான் அப்படிங்கும்போது நம்ம பார்த்துட்ட காரியம் அப்படி பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் அழைக்கின்றவராக இருக்கிறார், அடுத்து உழைப்பை விரும்பக்கூடியவராக இருக்கிறார், அடுத்து நம்ம பார்க்கும்போது அவர் நியாயமானவராக இருக்கிறார், அடுத்து அன்புள்ளவராக இருக்கிறார். அதே நேரத்தில் ஊழியக்காரங்களை குறித்து அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவங்க அன்னைக்கு உடன்படிக்கையை உடைத்து போட்டவங்களா அவங்க அங்கே இருக்கிறாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முறுமுறுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க, பொறாமை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இது குற்றஞ்சாட்டுறதுக்காக அவர் சொல்லலை. இந்த அழைப்புக்குள்ளே வந்துட்ட நாம் தவிர்க்க வேண்டிய ஒரு காரியம், உடன்படிக்கையில் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், முறுமுறுக்கிறவங்களாக இருந்துடக்கூடாது. அடுத்து பொறாமை உள்ளவர்களா மற்ற சகோதர சகோதரிகளை பார்த்து நாம் இருந்துடக்கூடாது. நாம் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நாம் பார்த்துருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்டதான காரியங்களை தேவன் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.